சந்திரசேகர் கவி அப்படிங்கிறவர் எழுதியிருக்கார். இது வந்து நம்ம கிருஷ்ண கீர்த்தன் சாங்ஸ், கேகே சாங்ஸ் அதுலேயும் இருக்குது, இந்த பஜன் இருக்குது. இது வந்து துளசி மாராணி பற்றி ஹிந்தி லாங்குவேஜில் அவர் துளசி மாராணியோட மகிமையை பற்றி அழகாக எழுதியிருக்கார். இது வந்து நம்ம துளசி மாராணிக்கு டெய்லி பாடுற அந்த துளசி ஆர்த்தியில் அதை விட கொஞ்சம் இன்னொரு விதமான ஒரு பஜனை நம்ம கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. நமோ ரே मैया, நமோ நாராயணி, நமோ ரே मैया, நமோ நாராயணி, நமோ तुलसी महारानी वृंदे महारानी, नमो नमः। जाको दारसे परसे अगनासी, जाको दारसे परसे अगनासी, महिमा वेद पुराणे बखनानी, महिमा वेद पुराणे बखानी, जाको पात्र मंजरी को माला, श्रीपति चरण कमले लपतानी, जाको पात्रा मंजरी को माला, श्रीपति चरण कमले लपतानी, धन्य तुलसी मैया पूर्ण तप किए, श्री शालिग्राम महापतरानी, धन्य तुलसी मैया पूर्ण तप किए, श्री शालिग्राम महापतरानी, धूप दीप नैवेद्य आरती, फूलन किए वरकानी, धूप दीप नैवेद्य आरती, फूलन किए वरकानी, तपन भोग चात्रिश बैजना, बिना तुलसी प्रभु एक नहीं मानी, छप्पन भोग चात्रिश बैजना, बिना तुलसी प्रभु एक
नहीं मानी। शिव सूका नारद और ब्रह्मादि को दूरता पीरता महामुनि ज्ञानी। शिव सुख नारद और ब्रह्मादि को दूरता पीरत महामुनि ज्ञानी। चंद्रशेखर मैया तेरा जस गावे, भक्ति दान दीजिए महारानी। चंद्रशेखर मैया तेरा जस गावे, भक्ति दान दीजिए महारानी। नमो रे मैया, नमो नारायणी। नमो रे मैया, नमो नारायणी। नमो रे मैया, नमो नारायणी। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। जय तुलसी महारानी, जय तुलसी महारानी, जय तुलसी महारानी, जय तुलसी महारानी। जय वृंदे देवी, जय तुलसी महारानी, जय वृंदे देवी, जय तुलसी महारानी। जय जय प्रभुपाद प्रभुपाद प्रभुपाद, जय जय प्रभुपाद। निताय गौर हरि बोल, हरि बोल, हरि बोल। निताय गौर हरि बोल। वृंद देवी तुलसी महारानी की जय, श्रील प्रभुपाद की जय। ஸோ இந்த பியூட்டிஃபுல் பஜன் என்னென்னா, இது வந்து சந்திரசேகர கவி அவர் எழுதின பாட்டு. அவர் துளசி மாராணி பற்றி எழுதியிருக்கார். அவர் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா, துளசி மாராணிக்கு என்னுடைய பணிவான வணக்கம். விருந்ததேவி த மதர் ஆஃப் டிவோஷன், பக்தி கொடுக்குற என்னுடைய அந்த தாய், பக்தி கொடுக்கும் தாய்க்கு என்னுடைய பணிவான வணக்கம், என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு அவர் திரும்ப திரும்ப அதையே சொல்கிறார். இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அடுத்தது என்னென்னா, துளசி மாராணியை பார்த்தா ஆர் ஸ்பர்ஷம் பண்ணால், டச் பண்ணால் நம்மளோட பாவங்கள்லாம் கரைஞ்சு போயிடும். அவ்வளோ பியூரிஃபைடு, துளசினா ரொம்ப பியூரிஃபைடான பக்தி, பக்தை, கிருஷ்ணரோட பக்தை அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு எங்கெல்லாம் சொல்லியிருக்குன்னு சொல்கிறார். எல்லா புராணங்களில், வேதங்களில் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கு. என்னென்னா, துளசி மாராணியை பார்த்தாலே, துளசி மாராணியை டச் பண்ணாலே நம்மளோட பாவங்கள்லாம் கரைஞ்சு போயிடும் அப்படிங்கிறார். அப்புறம் துளசி மாராணியோட லீவ்ஸும், துளசி மாராணியில் நம்ம பார்ப்போம்ல, அந்த மஞ்சரி எல்லாம் வளர்ந்துருக்கும், அந்த ஃப்ளவர் ஆஃப் துளசி மாராணி. என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம நாராயணரோட பாதத்தில் அப்படியே என்ட்வைன் பண்ணியிருக்கான், என்ட்வைண்டாக இருக்கான். லக்ஷ்மி
நாராயணோட பாதத்தில் அந்த துளசியோட லீவ்ஸும் மஞ்சுரியும் என்ட்வைண்டாக இருக்கான். துளசி மாராணி வந்து அந்த துளசி அமிர்தா அப்படிங்கிற ஒரு புக்கில் துளசி மாராணி பற்றி சொல்லியிருக்கேன். என்னென்னா ஒரு நிறைய துளசி மாராணி பற்றி இருக்கிற எல்லா புராணங்களையும் எடுத்து அழகாக நம்ம இந்த மகாராஜ், நம்ம பக்தி விஸ்வம்பர் மாதவ் மகாராஜுங்கிற மகாராஜ் வந்து காமிக்கிற இதுதான் புக்கு. இந்த புக்கில் துளசி மாராணி பற்றி அவ்வளோ அழகாக எழுதியிருக்கு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கிற எல்லா புராணங்கள்லேயும் எல்லா வேதத்துலையும் என்னெல்லாம் சொல்லியிருக்கோ, யார் யாரெல்லாம் துளசி மாராணியை பற்றி க்ளோரிஃபை பண்ணியிருக்கோ எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த புக்கு இருக்குது. அதில் சொல்லியிருக்கார் ஒரு இடத்துல, ஒரு புராணத்தில் சொல்லியிருக்கு என்ன அப்படின்னா, துளசி மாராணிக்குள்ள அத்தனை பிளானட்ஸும் அத்தனை தேவர்களும் அடங்கியிருக்கா. ஸோ துளசி மாராணியை வழிபட்டா அத்தனை தேவர்களையும் வழிபட்டா மாதிரி, அத்தனை பிளானட்ஸ் எல்லாத்தையும் வழிபட்டா மாதிரி, அவ்வளோ அவ்வளோ ஸ்பெஷல், அவ்வளோ பியூரிஃபைட் துளசி மாராணி. நிறைய இடத்துல துளசி இஸ் வெரி பியோர், துளசி இஸ் பியூரிஃபைட் அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்கு. அப்புறம் துளசி மாராணி பற்றி அடுத்ததில் என்ன சொல்கிறார் இந்த சந்திரசேகர் அப்படின்னா, நிறைய தவம் பண்ணி எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தவம் பண்ணி ஷாலிகிராமோட குவீனாக ஷாலிகிராமை கல்யாணம் பண்ணிட்டார். நம்ம துளசி ஷாலிகிராம் விவாகா பற்றி நம்ம கேட்டிருக்கோம். ஸோ அதில் வந்து எவ்வளோ அழகாக வந்து துளசியோட ஷாலிகிராமோட கல்யாணத்தை பற்றியும் சொல்லியிருக்கார். அது எப்படின்னா எப்படி பியூட்டிஃபுல்லாக ஆஸ்டரிட்டிஸ் தவம்லாம் பண்ணி எப்படி துளசி ஷாலிகிராமோட கான்சர்ட் ஆனா அப்படிங்கிறத பற்றி அழகாக சொல்கிறார். துளசி மாராணிக்கு ஒரு ஊதுவத்தி காமிச்சாலே எவ்வளோ மர்சிஃபுல்லாக துளசி மாராணி நம்ம மேலே எவ்வளோ கருணை காமிக்கிற, ஒரு கீ லேம்பு, ஒரு நைவேத்தியம், ஒரு ஆரத்தி, இதெல்லாம் சிம்பிளான விஷயம். இதெல்லாம் பண்ணாலே துளசி மாராணி வந்து ரொம்ப ப்ளீஸ் ஆவா. ஆனால் நம்ம துளசி மாராணியை ப்ளீஸ் ஆனால் யார் ரொம்ப ப்ளீஸ் ஆவா? துளசி மாராணியை நம்ம ப்ளீஸ் பண்ணுறோம் பிகாஸ் ஷீ இஸ் த டாப் மோஸ்ட் டிவோட்டி, விருந்த தேவி அண்ட் பக்தி பிரதாயினின்னு சொல்லியிருக்கு. ஸோ துளசி மாராணியை ப்ளீஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன தூபம், தீபம், நைவேத்தியம், ஆரத்தி இதெல்லாம் பண்ணுறோம். நீங்க 6 கால பூஜையும் பண்ணி ஒரு ஒரு வேலையும் அவ்வளோ அவ்வளோ நைவேத்தியம் பண்ணி நிறைய சமைச்சு எல்லாம் அதெல்லாம் பகவானுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? துளசிக்கு இந்த சின்ன ஒரு ஆஃபரிங், ஒரு தூபம், ஒரு தீபம், நைவேத்தியம் ஒன்று சின்னதாக பண்ணால் பகவான் அவ்வளோ அவ்வளோ ப்ளீஸ் ஆகிடுறாராம், அவ்வளோ ஹாப்பி ஆகிடுறாராம். Shiva, Sukha and Narada, all the Jnanis, all the Munis, Brahma என்ன பண்ணுறாலாம், அந்த துளசி மாராணியை சர்க்குமாம்பிளேட், அந்த துளசி பிரதட்சணம் பண்ணின்னு வராலாம். அவ்வளோ அவ்வளோ மகிமை வாய்ந்தவள் துளசி அப்படின்னு சந்திரசேகரர் திருப்பி திருப்பி சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார்னா, உங்களோட அந்த அந்த ஒரு சின்ன கருணை மேலே பட்டாலே போகிறோம், என்னோட பகவான் வந்து என் மேலே ப்ளீஸ் ஆகிடுவார். தட் இஸ் உங்களை பக்தி தேவிங்கிற துளசியை நம்ம வழிபட்டால் பகவானுக்கு அதை விட ப்ளீஸிங்காக வேறு எதுவுமே இல்லையா அப்படின்னு சந்திரசேகர் சொல்கிறார். இந்த புக்கில் நான் சும்மா ரெஃபரன்ஸ் படிக்கிறதே 2-3 இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் என்ன பார்த்தேன்னா, நம்ம எல்லா இஸ்கான் கோயிலையும் மார்னிங் காத்தால அந்த மங்களாத்தி முடிஞ்சு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் நம்ம பண்ணுவோம். அது என்ன பண்ணுவோம்னு யாருக்காவது ஒரு ஐடியா இருக்கா? there is one special thing that we do. துளசி ஆரத்தி பண்ணுவோம். அதுக்கப்புறம் சாண்டிங் பண்ணுவோம். ஆனால் நம்ம எப்படி சாண்டிங் பண்ணுறோம் அப்படின்னா, துளசி மாராணியை நடுவில் வச்சு நம்ம சாண்டிங் பண்ணுறோம். அது எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்னு இருக்கு. அது யார்கிட்டேருந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம், எங்கேருந்து அந்த எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம்னா, நம்மளுக்கெல்லாம் தெரியும் ஹரிதாஸ் தாக்கூர் அப்படிங்கிறவர். ஹரிதாஸ் தாக்கூர் அவரோட பஜன் குட்டீர் முன்னாடி என்ன பண்ணுவாரா, அழகாக ஒரு துளசி மாராணியை வச்சு துளசி மாராணிக்கு பிரதட்சணம் பண்ணி துளசி மாராணிக்கு டெய்லி கொஞ்சம் தண்ணி விட்டு துளசி மாராணி முன்னாடி உட்காந்து எவ்வளோ தடவை சாண்ட் பண்ணுவார் அப்படின்னா 3 லட்சம் நாமம் ஒரு நாளைக்கு, பகல் இரவுலாம் பார்க்கவே மாட்டார். துளசி மாராணி முன்னாடி உட்காந்து
ராப்பகலாக உட்காந்து 3,00,000 நாமும் ஜபம் பண்ணுவார். ஸோ அங்கேருந்து ஆரம்பித்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்னா நம்ம சாண்டிங் எவ்வளோ சாண்டிங் இம்பார்ட்டண்ட். ஆனால் அந்த துளசி மாராணி முன்னாடி உட்காந்து சாண்ட் பண்ணுறதுங்கிறது எல்லா ஆச்சாரியர்களும் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கா. நிறைய பிக்சர்ஸ் ப்ராப்பராக பிக்சர்ஸ் பார்த்துருக்கோம். எப்படின்னா துளசி மாராணி வச்சுன்னு துளசி மாராணி முன்னாடி உட்காந்து சாண்ட் பண்ணுவா. நிறைய ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, நிறைய பேர் நிறைய எவ்வளோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கா ஏன் துளசி மாராணி ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு. ப்ராப்பர் நிறைய வாட்டி சொல்லியிருக்கார். துளசி மாராணிக்கு டெய்லி ஒரு கொஞ்சம் தண்ணி விடுறது, துளசி மாராணிக்கு பிரதட்சணம் பண்ணுறது, துளசி மாராணி ஆர்த்தி பண்ணுறது ரொம்ப முக்கியம். இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்லோகம் இங்கே பார்த்தேன். துளசி பரிக்கிரமக்கார துளசி சேவன நிரந்தர கிருஷ்ண நாம கரிஹ கீர்த்தன. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நாரத முனி மிருகாரிக்கு சொல்றார். இது பியூட்டிஃபுல்லா சைத்தன்ய சரிதாமிரத்துல கோட் பண்ணியிருக்கு. நாரத முனி மிருகாரி எவ்வளோ கொடுமையான ஒரு ஹண்டராக இருந்தால் அதுக்கப்புறம் நாரத முனி அவரை மாற்றினார், எல்லாம் தெரியும். அதில் இந்த ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கேன். என்னென்னா, ஒன்றுமே பண்ண வேண்டாம், ஸ்ரீமதி துளசி மாராணியோட மரத்தை உங்கள் வீட்டுக்கு முன்னாடி பிளான்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் டெய்லி துளசி மாராணிக்கு பிரதட்சணம் பண்ணணும், துளசி மாராணிக்கு தண்ணி விடணும், அண்ட் துளசி மாராணி முன்னாடி உட்காந்து ஹரே கிருஷ்ணா சாண்ட் பண்ணணும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நாரத முனி யாருக்கு கொடுக்குறார் அப்படின்னா நம்ம மிருகாரி கொடுக்குறார். ஸோ எவ்வளோ இம்பார்ட்டன்ட். பெரிய பெரிய உட்காந்து தவம் பண்ணுறது, பக்தி பண்ணுறது இம்பார்ட்டண்ட். ஆனால் பெரிய பெரிய விஷயம்லாம் ஒன்றுமே வேண்டாம். ஒரு சின்ன சிம்பிள் as just planting a துளசி in front of the house. அந்த துளசி மாராணிக்கு முன்னாடி உட்காந்து சாண்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ஹரிதாஸ் தாக்கூர் எக்ஸாம்பிள் சொல்லும் போது இன்னும் ரொம்ப அழகாக ஒன்று படித்தேன். அந்த ஸ்லோகத்தையும் நான் படிக்கிறேன். துளசீரே தன்கே வேஷய நமஸ்கார கரி துவாரே வாஷி நாம சுனே பலே ஹரி ஹரி. ஸோ ஹரிதாஸ் தாக்கூர் டெய்லி என்ன பண்ணுறார் அப்படின்னா, துளசி மாராணியை வச்சு துளசி மாராணி பிரதட்சணம் பண்ணி தண்ணி விட்டு எல்லாம் பண்ணி உட்காந்து சாண்ட் பண்ணுறார். ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா, அவர் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரா சாண்ட் பண்ண 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 துளசி மாராணி ப்ளீஸாக என்ன பண்ணுறா அப்படின்னா, நாம சுனே பலே ஹரி ஹரி. துளசி மாராணி என்ன பண்ணுறான்னா ஹரி ஹரின்னு துளசி மாராணியும் சாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாராம். ஹரிதாஸ் தாக்கூர் சாண்ட் பண்ணுறதை கேட்டு கேட்டு. ஏன் இவ்வளோ துளசி மாராணி பற்றி இன்னைக்கு கேட்குறோம் அப்படின்னா, துளசி ஜலதான் அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபெஸ்டிவல், ஒரு மாதம் ஃபுல்லாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு ஃபெஸ்டிவல் ஆரம்பிக்க போகிறது. அது என்ன அப்படின்னா, அது என்ன மந்த்துன்னா மந்த் ஆஃப் கேஷவா அப்படிங்கிற மாதத்தில் ஆரம்பிக்கும். அது என்ன ஸ்பெஷலாக என்ன பண்ணணும், ரொம்ப கஷ்டப்பட்டு ஒன்றுமே இல்லை. நம்ம என்ன பண்ணணும்னா, துளசிக்கு முன்னாடியும் சாலிகிராமுக்கு முன்னாடியும் மேலே ஒரு சின்ன பாட்டில் சின்ன ஒரு ஹோல் போட்டு ஒரு நூல் வச்சு அதை டெய்லி தண்ணி சொட்ட விட்டோம்னா, ஏன் அது பண்ணுறோன்னா இப்போ சூடு ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த டைமில் இந்த மாதத்தில் துளசி வாட்டர் தானம் கொடுக்கறது, துளசிக்கு டெய்லி தண்ணி விட்டோம். இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தில் ஒரு எப்போவுமே துளசி ப்ளீஸ் ஆகிற மாதிரி வாட்டர் விட்டோம்னா அது ரொம்ப ரொம்ப பிரசித்தமான விஷயம். நம்ம எல்லாம் ஈஸியாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சின்ன விஷயம். ஸோ இதை பற்றி லைட்டாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சோண்டு பார்த்து சொல்லியிருக்கேன். எனி கரெக்ஷன்ஸ் ப்ளீஸ் டூ கரெக்ட் மீ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த வாய்ப்பு கொடுத்து துளசி மாராணி பற்றி கொஞ்சம் இதனால் எனக்கு கொஞ்சம் படிக்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ரொம்ப ரொம்ப நன்றி மாதாஜி. அழகான பஜனோட அதோட விளக்கமும் கொடுத்தீங்க, ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு மாதாஜி. தேங்க்யூ சோ மச் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அடுத்த பகுதியாக தாமோதர் பிரதேஷ் யாத்ரா வழங்கும் ஸ்ரீமண்டலி வழங்கும் ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 133. இன்றோட தலைப்பு என்ன பார்க்க போறோம்னா, அந்தணர்களின் மனைவியர் ஆசீர்வதிக்கப்படுதல். இதனை வழங்குவதற்காக செறிமதிக்குரிய புவனா மாதாஜியை அன்புடன் அழைக்கின்றேன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ரொம்ப ரொம்ப நன்றி எல்லோருக்கும். இந்த பெரும் வாய்ப்பளித்த ஸ்ரீமண்டலி குழுவிற்கு அடியனோட சிரம் தாழ்ந்த வணக்கங்களை சொல்லிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா.
சோ மறுபடியும் நம்ம வந்து இந்த குழுவின் மூலமா சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் சேவை பண்றதுக்கான ஒரு பாக்கியம் கிடைச்சது அப்படின்னு நினைக்கிறச்சே இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மயூரி மாதாஜி அவர்கள் இன்னைக்கு துளசி மகாராணியோட பெருமைகள் பத்தி ரொம்ப அழகா சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம இந்த அந்தணர்கள் பிராமண பக்திகளோட பக்தியை பத்தி இன்னைக்கு பார்த்தோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பக்தி தேவியை பத்தி பார்த்தோம். அவங்கதான் பக்தி கொடுக்குறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு அந்த பக்தியின் மூலம் பகவானை எப்படி அடைஞ்சாங்க இந்த பிராமண பத்னிகள் அப்படின்றத நம்ம அந்த தலைப்புல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. சோ உங்க அனுமதியோட இந்த இதுக்குள்ள போகலாம், வகுப்புக்குள்ள. ஓம் அக்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன ஷலாக்கய சக்ஷுரூன் மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஸ்ரீ சைத்தன்ய மனோபிஷ்டம் ஸ்தாபிதம் ஏன பூதலே ஸ்வயம் ரூப கதா மஹ்யம் ததாதி ஸ்வபதாதிகம். ஏ கிருஷ்ணா கருணா சிந்து தீனபந்தோ ஜெகத்பதே கோபேஷ கோபிகா காந்தா ராதா காந்தா நமோஸ்தே. தப்த காஞ்சன கௌராங்கி ராதே விருந்தாவனேஸ்வரி ரிஷபானோ சுதே தேவி பிரணமாமி ஹரிப்ரியே. வாஞ்சா கல்பதரூபிஷ்ட கிருபா சிந்தூப்யேவ ச பதிதானாம் பாவனேभ्यो வைஷ்ணவேभ्यो நமோ நமः. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதரா ஸ்ரீவாசாதி கௌரபக்த விருந்தா. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாகவதம், ஸ்ரீமத் பாகவதம் 10வது காண்டம் 23வது அத்தியாயத்துல 2 ஸ்லோகம் தான் நம்ம பார்க்க போறோம். 29, 30. சரிங்களா? இதுல இங்கிலீஷோட சப்டைட்டில் என்ன அப்படின்னா த பிராமணாஸ் வைஃப் வேர் பிளெஸ்ட். சோ தமிழ்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா அந்தணர்களோட மனைவிகள் படுகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இதுல மொத்தம் இந்த அத்தியாயத்துல பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 52 ஸ்லோகங்கள் இருக்கு. சோ ஸ்ரீல பிரபுபாதர் என்ன சொல்றாரு, இதோட கோர் மெசேஜ், முக்கிய கருத்து, மைய கருத்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சோ அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, முக்கியமா பகவானும் பலராமரும் என்ன பண்றாங்க, அவங்க யமுனை நதிக்கரையில சில அந்தணர்கள் பிராமணர்கள் வந்து யாகம் செஞ்சிட்டு இருக்காங்க. சோ அதனால அந்த அந்தணர்களோட பத்னிகள் கிட்ட, அந்த அந்தணர்களோட மனைவிமார்கள் கிட்ட பசிக்குது அப்படின்னு சொல்லி என்ன கேக்குறாங்க, பசிக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு லீலையின் மூலியமா பகவான் என்ன வெளிப்படுத்துறார் அப்படின்னா, அவர்களோட உன்னதமான பக்தி எப்பேற்பட்டது அப்படின்ற அந்த லீலையின் மூலியமா, அந்த அந்தணர் பத்தினிகள், இந்த பிராமண பத்தினிகளோட பக்தி எப்பேற்பட்ட நிலையில இருக்கு, அவங்க அதை எப்படி வெளிப்படுத்துறாங்க அப்படின்றதுதான் உணர்த்துறதுதான் இந்த 23வது அத்தியாயத்திற்கான ஒரு கோர் மெசேஜ், மைய கருத்து. சோ பக்தி அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லைதா? அதன் மூலியமா தான் நம்ம பகவானை வந்து இணைச்சிக்க முடியும். இணைதல் அப்படி யோகம் அப்படின்னு சொல்றாங்களா, அந்த யோகம் அப்படின்னா இணைதல். அந்த இணைதல் எப்படி நடக்கும், பகவானுக்கு நம்மளுக்கும் என்ன சம்பந்தம் எப்படி ஏற்படுத்திக்க முடியும், இந்த பக்தியின் மூலியமா தான். சோ அந்த பக்தியின் மூலியமா அந்த பக்தியோட வெளிப்பாடு அவங்க எப்படி அதை வெளிப்படுத்துறாங்க அப்படின்றதுதான் பகவான் வந்து இந்த லீலைகள் மூலியமா நம்மளுக்கு, நாமளும் எப்படி பக்தி பண்ணணும், நாமளும் பகவான் கிட்ட எப்படி சரணாகதி அடையணும் அப்படின்றத ஒரு லீலை மூலியமா நம்ம இன்னைக்கு என்னன்றத பார்க்கலாம். சரிங்களா? அப்போ என்ன பண்றாங்க அந்தணர்கள், அந்த பிராமணர்கள் என்ன பண்றாரு, பகவானை புறக்கணிச்சிடுறாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. சோ ஆனா பகவானோட அந்த அந்தணர்களோட மனைவிகள் என்ன பண்றாங்க, தடையின்றி எந்தவித ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லாம பகவானுக்கு வந்து உணவு கொடுக்க ஓடி போறாங்க. அந்த தருணம், பக்தியோட அந்த ஒரு தருணம் பேர்பட்டது அப்படின்றது விளக்குறது தான் இந்த 52 ஸ்லோகங்களும் ஒரு கோர் மெசேஜ், மைய கருத்தா ஸ்ரீல பிரபுபாதர் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. சரிங்களா? சோ அதோட முக்கிய அம்சங்கள் ஸ்ரீல பிரபுபாதர் என்ன பண்றாங்க, முக்கிய அம்சங்கள் சொல்லிட்டு கீ ஃபீச்சர்ஸ் அப்படின்ற 4 விஷயங்கள் வந்து இதுல பகிரப்படுறது. என்ன அப்படின்னா, முதல் விஷயமா என்ன சொல்றாங்க, பசி மற்றும் கோரிக்கை. இந்த விஷயத்தை பத்தி என்ன நம்ம சொல்ல வர்றாரு ஸ்ரீல பிரபுபாத் அப்படின்னா, கோபர்கள் என்ன பண்றாங்க, பகவான் மற்றும் பலராமரோட பசியை அவங்க தணிக்கிறதுக்காக அந்தணர்கள் கிட்ட, அந்த யாகம் செஞ்சிருக்கிட்ட அந்த அந்தணர்கள் கிட்ட உணவை வந்து கோரிக்கை, அதாவது ரெக்வஸ்ட் பண்ணி கேட்க போறாங்களாம். இது ஃபர்ஸ்ட் முக்கிய அம்சம் சொல்றாரு ஸ்ரீல பிரபுபாத். 2வது என்ன சொல்றாங்க, இப்போ அந்த பசி தருணத்தை அந்த கோரிக்கையா கேட்ட இந்த கோபர்கள் கிட்ட அந்த அந்தணர்களோட செயல் எப்படி இருந்தது, அவங்களோட ஆக்ஷன் எப்படி இருந்தது அப்படின்னு ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றாரு. அப்ப அந்தணர்கள் என்ன பண்றாங்க, பரம புருஷரான அந்த பரம்பொருளான கிருஷ்ணருக்கு தான் நாம வந்து அந்த பசியை தீக்க போறோம், அவருக்கு தான் நம்ம வந்து உணவை கொடுக்க போறோம், அதை வந்து படைக்க போறோம் அப்படின்ற அந்த உணர்தல் இல்லாம அந்த அறியாமை காரணமாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்களாம், அவங்க யாக சடங்குகளை ரொம்ப கவனமா இருந்தாங்களாம். அதுலதான் ஃபுல் ஃபிளெஜ்டா அவங்களோட சிந்தனை இருந்தது
அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, அந்த பரம்பொருளான இறைவனே வந்து கேக்குறாரு. ஆனா அவங்க எதுல ஈடுபட்டு இருந்தாங்க? இந்த பௌதீகம் சார்ந்த ஒரு யாகச் சடங்குகள். என்ன அங்க என்ன மாதிரி யாகச் சடங்கு நடந்துட்டு இருந்தது அப்படின்னா, மேல் உலகத்துக்கு போவதுக்கான அந்த யாகச் சடங்குகள் நடந்துட்டு இருக்கு. பகவான் தான் நம்ம அடையக்கூடிய கதி. அந்த கதிய அந்த பரம்பொருளே வந்து உணவை வந்து கோரிக்கையா யாச்சகம் கேட்கும் பொழுது இந்த பிராமணர்கள் நிராகரிச்சிடுறாங்க. அப்ப அவங்க என்ன மாதிரியான ஒரு பரிஸ்திதியில இருந்தாங்க அப்படின்னா, அறியாமை அப்படின்ற ஒரு பரிஸ்திதியில இருந்தாரு அப்படின்னு சில பிரபுபாதர் சொல்றார். மூணாவது விஷயமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த அந்தன மனைவிகளோட பக்தி, அவங்கள கூட கோபியர்கள் அப்படின்னு சில பிரபுபாதர் குறிப்பிடுறாங்க. அவங்களோட பக்தி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த மனைவிமார்கள் என்ன பண்றாங்களாம், கிருஷ்ணரோட அழைப்பை ஏத்துக்கிட்டு அவங்க கணவர்கள் அவங்க புருஷன்மார்கள் அந்த யாகம் செஞ்சுக்கிட்டு இருந்த அந்தணர்களோட தடை, அவங்க வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. ஆனா அந்த தடையும் தாண்டி பகவான் கேட்ட அந்த உணவை எடுத்துக்கிட்டு கிருஷ்ணர் இடத்துல ஓடி போய் சரணாகதி அடைஞ்சாங்க அப்படின்ற மாதிரி மூணாவது முக்கிய அம்சமா அந்த கோபியர்களோட பக்தி எப்படி இருந்ததுன்னு சில பிரபுபாதர் சொல்றார். நாலாவது விஷயமா கிருஷ்ணர் எப்படி ஏத்துக்கிட்டார், கிருஷ்ணரோட ஏற்பு அப்படின்னு நாலாவது முக்கிய அம்சமா சில பிரபுபாதர் சொல்றார். என்ன? பகவான் அவங்களோட தூய அன்பையும் அந்த உணவு படைச்சதையும் ஏத்துக்கிட்டு என்ன பண்றாரு, அவர்களை ஆசீர்வாதம் செய்றார், அவங்களுக்கு கருணை காட்டுறார் அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்லப்படுது. சரிங்களா? இதுல என்ன அப்படின்னா, இந்த அத்தியாயம் எதை குறிக்குது அப்படின்னா, அவங்களோட பக்தி அப்படின்றது எந்த நிலையில சொல்றாரு, அந்த பக்திக்கு ஒரு பேர் சொல்றாரு சில பிரபுபாதர். என்ன அப்படின்னா, நிரபேட்சமான பக்தி, அனன்ய பக்தி அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன நிரபேட்சமான பக்தி, நிரபேட்ச பக்தி அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இதை பத்தி சைத்தன்ய மகாபிரபு அவரோட அந்த சைத்தன்ய சரிதாமிரதத்துல கிருஷ்ணராஜ கவிராஜ கோஸ்வாமி அவங்க அந்த மத்திய லீலாவில எழுதுறார். நிரபேட்ச ஹனா பிரபு சிங்கார சலீல கண்டித்தே கண்டித்தே ஆச்சார பஷாத் சலீல அப்படின்னு 3.212 அந்த ஸ்லோகத்துல வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி மகாராஜ் இதற்கான ஒரு விளக்கம் கொடுக்கிறார் அப்படின்னு கிருஷ்ணராஜ கவிராஜ கோஸ்வாமி சைத்தன்ய மகாபிரபுவோட அதை சம்பந்தப்படுத்தி அந்த ஸ்லோகத்துல படிச்சீங்கன்னா முதல் வார்த்தை நிரபேட்ச அப்படின்னு வரும். சோ என்ன சொல்றாங்க, இந்த வார்த்தைக்கான அர்த்தம் அப்படின்னா, பௌதீகமான விஷயங்கள்ல பாதிக்கப்படாமல் இறைவனோட சேவையில நிலைச்சி இருப்பது. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், நிலைத்திருப்பது அப்படின்றத அந்த ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி கிருஷ்ணராஜ கவிராஜ் கோஸ்வாமி அவர்கள் சைத்தன்ய சரிதாமிரதத்துல இருக்கிறாரு, நிலையாக நிலைத்திருப்பது. சோ அதுக்குதான் அந்த வார்த்தை போட்டு அந்த அர்த்தம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. நிரபேட்ச அப்படின்னா பௌதீகமான விஷயங்கள்ல பாதிக்கப்படாமல் இறைவனோட சேவையில நிலைத்திருப்பது அப்படின்னு சொல்றாரு. ஏன் இதை வந்து சைத்தன்ய மகாபிரபுவோட கிருஷ்ணராஜ கவிராஜ கோஸ்வாமி அவர்கள் தொடர்பு படுத்தி எழுதியிருக்காங்க அப்படின்னா, மகாபிரபு என்ன பண்றாரு, ஜெகநாத் பூரி போறதுக்கான எல்லா ஆயத்தமும் நடந்துட்டே இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் கிளம்ப போறாரு. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, அத்வைத ஆச்சாரியர் வீட்டுல அவரோட தாயார் இருக்கிறாங்க. சோ அப்ப கிளம்ப போறாரு. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்க அம்மாவை பிரதட்சணம் பண்றாரு சைத்தன்ய மகாபிரபு அவர்கள். பிரதட்சணம் பண்ணி இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்ப போறாருன்னு தெரிஞ்ச உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் அழறாங்க, அவங்க அம்மாவும் அழறாங்க. அப்போ எப்படி சொல்றாங்க, இந்த மாதிரி பௌதீக சம்பந்தமான விஷயங்களே நாம பாதிக்கப்படக்கூடாது. எல்லாரும் அழறத பார்த்து சைத்தன்ய மகாபிரபு எந்த வித ஒரு கலங்கமும் அவருக்கு வரல. நம்ம அம்மா அழறாங்களே, நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் அழறாங்களே அப்படின்ற மாதிரி எந்த வித கலக்கமும் அவர்கிட்ட இல்லை. சோ அந்த மாதிரி பௌதீக சார்ந்த எந்த விஷயங்களும் நாம பாதிக்கப்படாமல் இறைவனோட சேவையில நாம நிலைத்திருப்பது அப்படின்ற ஒரு வார்த்தை போட்டு அதை வந்து சைத்தன்ய மகாபிரபுவோட அந்த ஜெகநாத் பூரி கிளம்புறதுக்கான அந்த அந்த ஸ்டோரி, அந்த கதையை மையப்படுத்தி பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாகூர் அவர் சொல்றாரு. அதை வந்து கிருஷ்ணராஜ கவிராஜ கோஸ்வாமி அவர்கள் சைத்தன்ய சரிதாமிரதத்துல இணைந்து சொல்லியிருக்கிறாரு. இதற்கான லிங்க் வந்து கிளாஸ் முடிஞ்சோடனே அனுப்புறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கதைக்களம். கண்டிப்பா அந்த லீலையை நம்ம படிக்கிறச்சே எப்படி பௌதிகம் சார்ந்த விஷயங்கள்ல நாமளும் கலங்கப்படாம இருக்கணும் அப்படின்றத இந்த மாதிரி எடுத்துக்காட்டின் மூலியமா நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுதான் இதோட முக்கிய கருத்தா கிருஷ்ணராஜ கவிராஜ கோஸ்வாமி அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. இந்த வார்த்தைக்கான அர்த்தம் இதுதான், நிரபேட்ச அப்படின்னா பௌதிக கலங்கம் இல்லாமல்
நம்ம இறைவனோட சேவையில எப்பவுமே நிலைத்திருப்பது, நீடித்திருப்பது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அதற்கான அர்த்தம். சோ அப்ப என்ன பண்றாங்க, என்ன நடக்குது அப்படின்னா, சடங்குகளை விட, இதோட கோர் மெசேஜ் என்ன அப்படின்னா, சடங்குகளை விட இறைவன் மீதான அன்புதான் உயர்ந்தது அப்படின்றதுதான் இங்கே விளக்கப்பட்டு இருக்கு அப்படின்றது சொல்லப்படுது. இந்த மாதிரி இப்ப மாதாஜி சொன்ன மாதிரி நம்ம என்ன நெய்வேத்தியம் பண்ணி 1008 பதார்த்தம் பண்ணி நம்ம பகவானுக்கு சமர்ப்பிச்சாலும் அன்பு அப்படின்ற விஷயம் அங்க இல்ல அப்படின்னா எல்லாமே வீணா போயிடும் இல்லைங்களா. அந்த மாதிரி யாக சடங்குகள், பிற உபகரணங்கள், இந்த மாதிரி யோகம், தியானம், நம்ம இந்த மாதிரி விஷயங்களை பகவான் அடையலாம் அப்படின்னு சொன்னா கூட அதெல்லாம் நீண்ட நெடும் பயணம். அப்ப பக்தியின் மூலியம் இணையணும். அந்த பக்தியில நிறைய விதங்கள் சொல்லி அன்பின் மூலியமா நம்ம பகவானை என்னைக்குமே கட்டி போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி செய்தியை கொண்டு ஸ்ரீல பிரபுபாதர் இந்த விஷயங்களை நம்மளுக்கு இந்த ஸ்லோகத்தின் மூலியமா குறிப்பிட்டார். சரிங்களா. அடுத்ததா என்ன சொல்றது அப்படின்னா, இதை வேறு விதமா எப்படி வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா, அதாவது பகவான் வந்து என்ன பண்றாரு, கோபர்களை உணவுக்காக அனுப்புறாரு இல்லைங்களா. அப்ப அங்க யாகம் செஞ்சுக்கிட்டு இருந்த சில பிராமணர்கள் என்ன பண்றாங்க, அந்த பிராமணர்களோட மனைவி மீது கருணை காட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டு, இதுக்கு என்ன ஹைலைட், இது முன்னிலைப்படுத்த என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த பிராமணர்கள் அந்த அத்தியாயத்தோட 52வது ஸ்லோகத்துல வந்து சின்ன கதை ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த மனைவிமார்கள்லாம் கிருஷ்ணருக்கு உணவு கொடுக்கறதுக்கு ஓடி போறாங்க. அதுக்கப்புறம் பகவான் என்ன சொல்றாரா, உணவெல்லாம் சாப்பிட்ட பிறகு நீங்க திருப்பி வீட்டுக்கு போங்க அப்படின்றத சொல்லிடுறாராம். சோ அந்த மாதிரியான ஒரு கதைக்களத்தோட சொல்லப்படும் போது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சு அந்த பிராமண பத்தினிகள் வீட்டுக்கு போன பிறகு அவங்களோட பிராமணர்கள், அவங்க கணவர்மார்கள் கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது, நாங்க கிருஷ்ணர் அப்படி பார்த்தோம், இப்படி பார்த்தோம், அவருக்கு வந்து நாங்க இந்த மாதிரி உணவெல்லாம் படைச்சோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறச்சே என்ன பண்றாங்களா, அந்த பிராமணர்கள் ரொம்ப மனம் வருத்தம் அடைகிறாங்களாம். ரொம்ப அப்படியே இப்பேற்பட்ட பகவானே நாம நிராகரிச்சிட்டோமா, அந்த பகவானே நம்ம கிட்ட வந்து உணவு தேடி வந்திருக்கிறாரே, உணவு கேட்டிருக்கிறாரே, நாம நிராகரிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப மன வருத்தம் அடைகிறாங்க அப்படின்னு ஸ்ரீலா பிரபுபாதர் வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாங்களாம். சோ இதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேலும் இந்த இடைச்சிறுவர்கள் என்ன பண்றாங்க, மிகவும் பசியாக இருந்த போது உணவை எடுக்கிறதுக்காக பகவான் கிட்ட கேக்குறாங்களாம், கிருஷ்ணா எங்களுக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு. அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்றாராம், பக்கத்துல யாகம் நடந்துட்டு இருக்கு, அங்க போய் அந்த பிராமணர்கள் கிட்ட கேளுங்க அப்படின்னு. அப்போ கிருஷ்ணர் சரி நாங்க போய் கேட்கிறோம் அப்படின்னு இந்த பிராமணர்கள் சொன்ன உடனே கிருஷ்ணர் சொல்றாங்களாம், வெயிட் ஒரு நிமிஷம் போயிடாதீங்க. என்ன அப்படின்னா, என் பேரை சொல்லி நீங்க உணவு கேட்காதீங்க, கண்டிப்பா அந்த பிராமணர்கள் நிராகரிச்சிருவாங்க, பலராமரோட பெயரை சொல்லி நீங்க வந்து உணவை கேளுங்க அப்படின்னு சொல்றாங்களாம். அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும், ஏன் பலராமரோட பெயரை சொல்லி கிருஷ்ணர் கேட்க சொல்றாரு அப்படின்னா, பிராமணர்கள் என்னைக்குமே க்ஷத்திரியர்கள் ஒரு விஷயம் கேட்டா அவங்க வந்து முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. இங்க கிருஷ்ணர் என்ன, வைஷ்யர் குலத்தை சேர்ந்தவர் இல்லைங்களா, அதனால என் பேரை சொல்லாதீங்க, நீங்க பலராமரோட பேரை சொன்னீங்கன்னா கண்டிப்பா உணவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. என்ன பண்றாங்க, அந்த கோபர்களும் அந்த யாகசாலையில நடந்துகிட்டு இருக்க அந்த பிராமணர்கள் கிட்ட போய், கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் ரொம்ப பசிக்குதான், நீங்க கொஞ்சம் உணவு தாங்க, எங்க எல்லாருக்குமே பசிக்குது அப்படின்னு. அப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும், என்னைக்குமே சாப்பாடு கட்டி கொடுக்குற யசோதாமா அன்னைக்கு சாப்பாடு கட்டி கொடுக்கலையா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அதுக்கு ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது பகவானோட லீலை அப்படின்றதுனால அன்னைக்கு கோபர்களும் சரி, கிருஷ்ணரும் பலராமரும் சரி, யாருமே சாப்பாடே கொண்டு வரலையாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு லீலை நடக்கும் பொழுதுதான், ஏற்படுத்தும் பொழுதுதான் சில விளையாட்டின் மூலியம் பகவான் நம்மளுக்கு என்ன செய்தி சொல்றார், அதுல இருந்து நாம என்ன கத்துக்க முடியும் அப்படின்றதும் சொல்லப்படுது. அப்ப இங்க யாரை மையப்படுத்தி காட்டுறாங்க, அப்ப அந்த அந்தன மனைவிகளோட பக்தியை வெளிக்காட்டுறதுக்காக அந்த உணவு அப்படின்ற நிலை ரொம்ப முக்கியமா இருக்கிறதுனால யசோதாமா கிட்ட வேணான்னு சொல்லிட்டு இந்த லீலையை கிருஷ்ணர் வந்து ஏற்படுத்துறார் பிருந்தாவனத்துல அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க போய் இந்த இடைச்சிறுவர்கள் போய் கேட்கிறாங்க, அந்தணர்கள் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மறுபடியும் இடைச்சிறுவர்கள் வந்துடுறாங்க திருப்பி, கிருஷ்ணா நாங்க போய் கேட்டோம், எங்களுக்கு உணவு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இப்ப என்ன பண்றது, எங்க எல்லாருக்குமே பசிக்குதே அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே கிருஷ்ணர் என்ன பண்றாரா, சரி இப்போ இன்னொரு வாட்டி நம்ம வந்து ட்ரை பண்ணலாம், இன்னொரு வாய்ப்பு இருக்கு, அது கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்னு. என்ன அவங்கதான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே, மறுபடியும் என்ன போய் எங்களை போய் அவங்க பிராமணர்கள் கிட்ட கேட்க சொல்றீங்களா அப்படின்னு இடைச்சிறுவர்கள் கேட்டப்போ கிருஷ்ணர் சொல்லுவா, இல்ல இந்த வாட்டி நீங்க அந்தணர்கள் கிட்ட போய் கேட்க வேணாம், அந்தணர்களோட மனைவி மார்கள் கிட்ட நீங்க போய் கேளுங்க,
கண்டிப்பா அவங்க முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. நம்மளுக்கு உணவு நிச்சயம், இன்னைக்கு நாம நல்ல ஜாம் ஜாம்னு சம்னு சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லி அனுப்புவாராம். அப்படியா, சரி நாங்க உடனே போய் கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோபர்கள் போய் அந்தணர்களோட மனைவிமார்கள் அவங்க வீட்டுக்கு போய் கேட்பாராம். இந்த மாதிரி கிருஷ்ணரும் பலராமரும் அங்க இருக்கிறாங்க, எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பசிக்குது, அதனால உங்ககிட்ட சாப்பாடு இருந்தா கொஞ்சம் கொடுங்களேன். இது கேட்ட உடனே என்ன பண்றாங்களா அந்த பிராமண பத்தினிகள், 4 வகையான சாப்பாடு எடுத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிறாங்க கிருஷ்ணரும் பலராமரும் பக்கத்துலதான் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓடி போறாங்களாம் வேகமா. சரி, அப்போ சில புரோபாதர் என்ன எழுதுறாரு, ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்க, 4 விதமான உணவுகளை எடுத்துக்கிட்டு அவங்க எல்லாம் ஓடி போனாங்க அப்படின்னு சொல்றப்ப அது என்ன 4 விதமான உணவுகள் அப்படின்னா சாபியா அப்படின்னு சொல்றாரு. அது சாபியா அப்படின்னு சியூடு ஃபுட், அதாவது மென்னு சாப்பிடக்கூடிய பதார்த்தங்கள், உணவு பதார்த்தங்கள். அது என்னென்ன, சப்பாத்தி, அரிசி, ரோட்டி, இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கிட்டு போனாங்களாம். 2வது சோசியா அப்படின்னா சக்ட் ஆர் லிக்விட் ஃபுட், அதை நக்கி நக்கி சாப்பிடக்கூடிய அந்த பதார்த்தம் எடுத்துட்டு போறாங்களாம். என்ன, சட்னி, கீர், இந்த மாதிரி விஷயங்கள்ல ராப்ரி, இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துட்டு போனாங்களாம். 3வது லேயா அப்படின்னா, அதாவது அதுவும் நீர் வகையான சம்பந்தப்பட்டது, ஆனா கொஞ்சம் என்ன சொல்றது, ரொம்ப தண்ணியா இருக்கும், ரொம்ப திக்கா இல்லாம ரொம்ப நீர் நிறைந்த ஒரு பதார்த்தமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா ஸ்வீட் ப்ரிப்பரேஷன், ரொம்ப இனிப்பு சார்ந்த விஷயங்கள், ரசகுல்லா, லட்டு, ஹல்வா, இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துட்டு போறாங்க. நெக்ஸ்ட் பேயா அப்படின்னா மில்க், கேர்டு, பட்டர் மில்க், இந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த 4 விதமான உணவு பதார்த்தங்களை எடுத்துட்டு கிருஷ்ணரும் பலராமரையும் பாக்குறதுக்கு இந்த பத்தினிகள்லாம் ஓடி போய் கிருஷ்ணர்கிட்ட அந்த உணவு வகைகளெல்லாம் கொடுத்து சாப்பிட சொல்றாங்க. பகவானுக்கு அதையெல்லாம் அர்ப்பணம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு விஷயம், ஆச்சாரியர்களோட வேற கருத்து என்ன அப்படின்னா, கோவில்ல பகவானோட திருவுருவத்தை நாம பார்த்தாலும், அதை பத்தி நாம தியானித்தாலும், அவரோட மகிமைகளை நாம உச்சரிப்பதாலும் என்ன ஆகுது, ஒருவருக்கு பகவான் மீதான அந்த தெய்வீக அன்பை நாம வளர்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த தெய்வீக அன்பை நாம எப்படி வளர்த்துக்க முடியும், கோவில்ல பகவானை பார்ப்பதாலும் தியானிப்பதாலும் பகவானோட மகிமைகளை உச்சரிப்பதாலும் நமக்கு தெய்வீக அன்பு கிடைக்கும். ஆனா இப்ப உள்ள பௌதீக மக்கள் அந்த கோவில் சார்ந்த விஷயம், அந்த திருமூர்த்தியை வழிபடுறச்சு எப்படி வழிபடுறாங்க அப்படின்னா, அந்த சன்னதியில இருக்கக்கூடிய பகவான் பௌதீகமானவர் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட கோவிலுக்கு போனா, இந்த மாதிரியா அந்த ஒரு எண்ணத்தோட நம்ம கோவிலுக்கு போனோம் அப்படின்னா, இப்ப எப்படி அந்த தெய்வீக அன்பு அப்படின்ற ஒரு நிலைய நம்மளால என்னைக்குமே அடைய முடியாது அப்படின்ற ஆச்சாரியர்களோட இந்த 2 கருத்தா இருக்கு. அங்க போய் பகவானை எனக்கு அதை கொடு, இதை கொடு, இப்படி வேணும், அப்படி வேணும், அந்த மாதிரி நிலையில பௌதீகம் சார்ந்த விஷயத்துக்கு அவர் இருக்காரு, அந்த மாதிரி நம்ம வேண்டிக்க கூடாது. நம்மளுக்கு அந்த தெய்வீக அன்பு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா, கோவில்ல இருக்கக்கூடிய சன்னதியில இருக்கக்கூடிய பகவான் எப்பேற்பட்டவர் உணர்ந்து நாம பகவானை வழிபடும் பொழுது இந்த தெய்வீகமான அன்பு கண்டிப்பா நம்மளால அடைய முடியும் அப்படின்னு ஆச்சாரியர்கள் இன்னொரு விளக்கம் கொடுக்குறாங்க. சரிங்களா? சோ இப்படி என்ன நடக்குது, இப்ப இந்த மாதிரி இல்லத்தரிசிகள் இந்த மாதிரியான அந்த ஒரு தெய்வீக அன்பு நிலையில இருந்தாங்க அப்படின்றது சொல்றாங்க. சோ பகவான் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசி முடிச்ச உடனே எல்லாம் சாப்பாடு, அந்த உணவுல படைச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு இப்ப அந்த மனைவிமார்கள் கிட்ட சொல்றாங்களாம், நீங்க எல்லாம் இல்லத்தரசிகள், அதனால என்ன பண்ணணும், உங்களோட கணவன்மார்கள்லாம் அங்க யாகம் செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு உதவி செய்வது, ஹெல்ப் பண்றது அவங்களோட பிரத்யேக கடமை இல்லைங்களா? கணவன்மார்களுக்கு மனைவிகள் உதவி பண்ணணும், அதுதான் அவங்களோட பிரத்யேக கடமை. அதனால நீங்க எல்லாம் திரும்பி வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி பகவான் அறிவுறுத்துறாராம். சோ அதனால என்ன நடக்குதாம், என்ன சொல்றாங்களாம் அவங்க மனைவிமார்கள் என்ன சொல்றாங்களாம், என்ன போய் நீங்க திரும்பி வீட்டுக்கு போக சொல்றீங்களா, இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நீங்க செய்ய சொல்றீங்களே, எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னும் அங்க அந்தணர்களோட மனைவிமார்கள் சொல்றாங்களாம். சரிங்களா? அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நாங்கெல்லாம் திரும்பி போனா என்ன நடக்கும், எங்களை யாரும் ஏத்துக்க மாட்டாங்களே அப்படின்ற ஒரு நிலை வரைச்சே பகவான் சொல்றாரா, கண்டிப்பா அந்த மாதிரி நடக்காது, நீங்க திரும்பி வீட்டுக்கு போங்க, ஆச்சரியமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்றாங்களாம்.
அப்போ பெண்கள்லாம் வீட்டுக்கு திரும்பும் போது என்ன நடக்குதா, அவங்களோட பிராமண கணவர்கள் என்ன பண்றாங்களாம், இந்த மாதிரி நாங்க கிருஷ்ணர் அப்படி பார்த்தோம் இப்படி பார்த்தோம் ரொம்ப மனம் வருத்தம் அடைகிறாங்களாம். ஏன்னா கிருஷ்ணருக்கு விரோதமாக எந்த செயலும் அவங்க செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு பாடம் அவங்களுக்குள்ள ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதனால அந்த பாடத்தை உணர்ந்து மனம் வருத்தம் அடைந்து அவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த ரியலைசேஷன் வருது. அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களோட 3 பிறவிகளான வித்து, செமினல், பிராமணிக்கல் அந்த பிராமணர், அப்புறம் சாக்ரிபிஷியல் அந்த யாகம் செய்யக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே சபிக்கப்பட்ட நிலையில ஆயிடுச்சு. ஏன்னா கிருஷ்ணர் வந்து சாப்பாடு கேட்டோன்னா நாங்க இல்லைன்னு சொல்லி புறக்கணிச்சிட்டோமே, அதனால இந்த 3 பிறவிகள் எங்களுக்கு எல்லாமே சபிக்கப்பட்ட நிலை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்களா. இருந்தாலும் என்ன பண்றாங்க, இந்த பிராமண குலத்தோட பெண்கள் எப்படி இருக்கிறாங்க, எந்த தூய்மைப்படுத்தும் சடங்குகளும் செய்யல, எந்த விதமான அதிகாரமும் அவங்களுக்கு இல்ல, புண்ணிய சடங்குகள் கூட செய்யல. ஆனா அந்த பெண்களுக்கு கிருஷ்ணன் மேல இருந்த அதீதமான பக்தியின் மூலியமா என்ன நடந்துதான், மரணம் அப்படின்ற அந்த பந்தத்தை கூட அவங்க ரொம்ப சுலபமா அறுத்து எரிஞ்சிட்டாங்க. மரணம் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு பயம் சார்ந்த ஒரு விஷயம் வரும் இல்லைங்களா. ஆனா இந்த அந்தனர் மனைவிகள் என்ன பண்றாங்க, கிருஷ்ணர் இவங்க எந்த விதமான சடங்குகளும் செய்யல, எந்த விதமான புனித விஷயங்களும் செய்யல, ஆனா அந்த பக்தி என்ற ஒரு நிலையை மட்டும் ஏத்துக்கிட்டதுனால அவங்களால இந்த மரணம் அப்படின்ற விஷயத்த கூட எளிதா அவங்களால சுலபமா அறுத்தெறிஞ்ச முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பகவான் பாத்தீங்கன்னா பகவானோட எல்லா ஆசைகளும் வந்து நிறைவேறுது இல்லைங்களா. ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த உணவுக்காக யாச்சகம் செய்த பிராமணர்களுக்கு மீது அவர் என்ன காட்டினார், கிருஷ்ணர் என்ன காட்டினார், கருணையை மட்டுமே காட்டினார். அந்த கருணை ரொம்ப முக்கியம். அந்த கருணை இல்ல அப்படின்னா நம்மளால கூட பக்தி அப்படின்ற ஒரு நிலை எழுத முடியாது. அப்போ வேத யாகத்தின் பலன்கள் அனைத்தும் இந்த விஷயத்துல பூமியில எல்லாம் அவருடைய ஐஸ்வர்யங்கள் அப்படின்ற மாதிரி விஷயங்களை நாம புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி விஷயத்த நாம புரிஞ்சிக்கல அப்படின்னா நாம அறியாமையில இருக்கோம். அப்ப இந்த உண்மையை நாம உணரணும் அப்படின்னா நம்ம சாஸ்திரங்கள் படிக்கணும், பகவத்கீதை பாகவதம் படிக்கணும், சாண்டிங் படிக்கணும், நிறைய பகவானுடைய விஷயங்களை சிரவணம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுதுதான் இந்த உலகத்துல நிறைஞ்சிருக்கிற அனைத்து விஷயங்களும் பகவானால் படைக்கப்பட்டது அப்படின்ற நிலை உணரும் பொழுது அப்போ நம்ம என்ன பக்தியில் ரொம்ப முன்னேறி அந்த ஸ்ரத்தை அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு பெருகி பெருகி கடைசியில இந்த அந்தணர்கள் பத்திரிகள் மாதிரி நம்ம அந்த பிரேமை நிலையை அடைய முடியும் அப்படின்றத உணர்த்துறதுதான் இந்த கதையோட மைய கருத்து அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இப்படி கேட்டவொன்னே என்ன பண்றாங்க, அவங்களோட கோபம் தணிஞ்சிடுது. ஏன்னா பிராமண பத்திரிகள்லாம் விட்டுட்டு கிருஷ்ணர் கிட்ட போயிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டவொன்னே அந்த அந்தணர்களுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லியும் இந்த பத்தினிமார்கள் இந்த மாதிரி போயிட்டாங்களே, அதனால நாம வந்து என்ன பண்ணணும், ஹரே கிருஷ்ணா, சாரி மாதாஜி. சோ அப்ப என்ன பண்றாங்க, அவங்க வந்து பத்தினிகள்லாம் கிளம்பி போயிட்டாங்க கிருஷ்ணரை பாக்குறதுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப கோபம் அடைஞ்சிடறாங்களா. அதனால அந்த கோபத்தை போக்கிக்கணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரோட அந்த நம்பிக்கை, கிருஷ்ணர் மீது அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு அந்த பிராமணர்கள் கிருஷ்ணரை வந்து ரொம்ப மனதார வணங்கி அவங்களுக்கும் கிருஷ்ணரை பார்க்கணும்னு ஒரு ஆசை வந்துடுதான். அப்ப என்ன பண்றாங்களா, உடனே அவங்களுக்கு ஒரு ஞாபகம் வந்துருச்சா, அடடா நம்ம கம்சனோட ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம், கம்சனை நினைச்சாலே பயமா இருக்கே, எப்படி நாம போய் அவங்களை வழிபடுறது, கிருஷ்ணரை போய் பார்க்கணுமே அப்படின்ற அந்த ஆசை கம்சனோட பயத்தால அவங்க அப்படியே உள்ளேயே போட்டு மூடி மறைச்சுக்கிட்டாங்க அப்படின்னு ஸ்ரீல பிரபுபாதர் எழுதுறார். இதுதான் அந்த 52 ஸ்லோகத்துல நடந்தக்கூடிய அனைத்து விஷயங்களும் ரொம்ப 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 ஷார்ட்டா இந்த கதை வடிவத்துல நம்ம பார்த்திருக்கோம். இப்போ உங்களால ஓரளவுக்கு அதுக்குள்ள என்ன நடந்தது அப்படின்னு கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு இல்லைங்களா. ஹரே கிருஷ்ணா. Yes, Mataji. Yes, yes, Mataji. Okay. So இப்ப நம்ம வந்து 29வது ஸ்லோகத்துக்கு போலாம். லலிதா மாதாஜி இருக்க PDF உங்ககிட்ட? சரி, ஓகே. நான் ஸ்லோகம் நம்பர் ஷேர் பண்ணிட்டாங்க. ஹரே கிருஷ்ணா. சரி, இதுதான் அந்த ஸ்லோகம். இது வந்து ஒரு நம்ம எப்பயுமே பாகவதம் படிக்கிற டியூன் மாதிரி இருக்காது. இது கொஞ்சம் வேற டியூனோட இருக்கும். நம்ம முதல்ல இந்த விளக்கங்கள் என்னன்னு பார்த்துட்டு கடைசியா நம்ம இந்த ஸ்லோகத்தை படிக்கலாம் டைம் இருந்துச்சுன்னா, சரிங்களா. சோ அப்போ இதோட மொழிபெயர்ப்பு மட்டும் யாராவது படிக்க முடியுங்களா. ஹரே கிருஷ்ணா. Hare Krishna, Mataji.
ஹரே கிருஷ்ணா. அந்தணர்களின் மனைவியர் கூறினர், ஓ எல்லாம் வல்லவரே, இது போன்ற கொடிய வார்த்தைகளை கூறாதீர். நீர் எப்போதும் அன்புடன் உமது பக்தர்களின் கோரிக்கைக்கு செவி சாய்ப்பீர் என்னும் உமது சத்திய வாக்கினை நிறைவேற்றுவீராக. இப்போது நாங்கள் உமது தாமரை திருவடிகளை எய்த பெற்றிருக்கிறோம். அவற்றில் அணியப்பட்டுள்ள துளசி மாலைகளை எங்கள் தலைகளில் தாங்கிக் கொண்டு இக்காட்டில் இருக்கலாம் என்று விரும்பினோம். ஆனால் நீரோ உமது தாமரை திருவடிகளினால் எங்களை எட்டி உதைக்கின்றீர். நாங்கள் எங்கள் உலகியல் உறவுகள் அனைத்தையும் துறப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ண மாதாஜி, மிக்க நன்றி. சோ இப்ப இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்க? பத்னிய உவாச்ச அப்படின்றத ஆரம்பிக்கிறோம்ங்களா? அப்போ பத்தினிமார்கள், அந்தணர்களோட பத்தினிகள் இப்போ கிருஷ்ணர்கிட்ட பேசுறாங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னு இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லோகங்களோட கதை சுருக்கம் நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் என்ன மாதிரியான ஒரு பிரேயர்ஸ், அவங்களோட பிரார்த்தனைகள் இங்க கிருஷ்ணர்கிட்ட வைக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். சோ இப்ப அந்தணர் பத்தினிகள் என்ன பண்றாங்க? உணவெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு பகவான் எல்லாம் சாப்பிட்டு அவங்க எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? சோ அப்ப பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த பிராமணர்கள் பத்தினிகள் கிட்ட என்ன சொல்றாரு? நாங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம்ப்பா, எங்க வயிறெல்லாம் ரொம்ப நிறைச்சு போச்சு, ரொம்ப திருப்தியான ஒரு சாப்பாடு, 4 வகையான சாப்பாடு சாப்பிட்டோம். அது இப்ப பசி வேலையில வந்து நம்ம ரோட்டி, சப்பாத்தி, கீரை இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வேற பேசிட்டோம். இப்போ துபாயில பாத்தீங்கன்னா ஒரு 11, 12 மணி இருக்கும். எல்லாருக்கும் ஒரு கபகபான்னு வயிற்றுல ஒரு பசிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கா? எல்லாருக்கும் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெரைட்டியா வேற சாப்பாடு கிருஷ்ணர் சாப்பிட்டாருன்னு சொல்லிட்டு கிருஷ்ணரை வேற அப்படி சாப்பிட்டுட்டாருன்னு வேற நம்ம யோசிச்சிருப்போம், நம்ம இமேஜின் பண்ணிருப்போம் இல்லைங்களா? கிருஷ்ணர் எப்படி நக்கி கிக்கி எல்லாத்தையும் சாப்பிட்டுருப்பாரு அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னே நம்மளுக்கும் அப்படியே ஒரு சாப்பிடணும்னு ஒரு ஆசை எல்லாருக்கும் இருக்கும் நினைக்கிறேன். இருக்கா எல்லாருக்கும்? இருக்கு மாதாஜி. ஓகே, தேங்க்யூ. சோ அதனால என்ன பண்றாங்க? அப்ப என்ன பண்றாங்க? எங்க பிராமணர்களோட அந்த பத்திரிமார்கள் கிட்ட, நீங்க யாகசாலைக்கு திரும்பி போயிடுங்க. நாங்க என்ன கேட்டோம்? சாப்பாடு கேட்டோம், நீங்க சாப்பாடு கொண்டு வந்து குடுத்துட்டீங்க, நாங்களும் சாப்பிட்டுட்டோம், எங்க பசியும் போயிடுச்சு, அப்புறம் என்ன உங்களுக்கு இங்க வேலை? நீங்க திரும்பி போங்க அப்படின்னு சொல்லி அந்த அந்தணர்கள் மனைவி கிட்ட கிருஷ்ணர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றாராம். இது கேட்ட உடனே அவங்க என்ன சொல்றாங்களாம், நாங்க வந்து திரும்பி எல்லாம் நாங்க போக மாட்டோம், அவங்களுக்கு எல்லாம் எங்களோட துணை எல்லாம் தேவைப்படாது அப்படின்னு சொல்றாங்களாம். இல்ல, நீங்க வந்து இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி, நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி, சில பிரபுபாதர் சொன்ன மாதிரி அவங்களுக்கு நீங்க உதவி செய்யணும். they need your assistance to finish the respective sacrifices. கண்டிப்பா நீங்க போய் ஆகணும். நாங்க சாப்பாடு கேட்டோம், நீங்க கொடுத்துட்டோம், அப்புறம் என்ன நீங்க கிளம்ப வேண்டியது தானே அப்படின்னு கிருஷ்ணர் சொன்ன உடனே இதை கேட்ட பிராமண பத்தினிகள் என்ன பண்றாங்களே, பகவானே இந்த மாதிரியான கொடிய வார்த்தை பேசி எங்களை காயப்படுத்தாதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்களாம். எங்க பக்கத்துல இருந்தவங்களுக்குலாம் ஒரே ஷாக் ஆயிடுச்சான், ஆச்சரியமாயிடுச்சான், ஒரே பிரமிப்பாயிடுச்சான். ஏன்னா இவங்க இந்த மாதிரி ஒரு வார்த்தையை போட்டு பேசுறாங்களே. அப்ப அந்த ஸ்லோகத்துல பாத்தீங்க அப்படின்னா நிர்சம்சம் அப்படின்ற ஒரு வார்த்தை ஸ்ரீல பிரபுபாதர் யூஸ் பண்ணியிருப்பார். க்ரூயல் வேர்ட்ஸ் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. சோ இதே வார்த்தையை பாத்தீங்கன்னா 10வது காண்டம் 29வது அத்தியாயம் 31வது ஸ்லோகத்துல கோபியர்களோட பகவான் ராச நடனம் செய்யும் பொழுது இதே வார்த்தையை கோபியர்களும் பயன்படுத்தின மாதிரி இந்த அந்தணர் பிரணவீர்களும் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி கொடிய வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க கிருஷ்ணா அப்படின்னு சொல்றாங்களாம். சோ இந்த ஸ்லோகத்தோட முதல் வரியும் சரி, கோபியர்களோட ராச நடனம் பண்ணும்பொழுது கிருஷ்ணரு அந்த ஸ்லோகத்தோட முதல் வரி, இன்னைக்கு நம்ம படிச்ச அந்த முதல் வரியும் அந்த 29வது அத்தியாயத்துல 31வது ஸ்லோகத்தோட முதல் வரியும் ஒன்னே, சேம் வார்த்தை, சேம் லைன். சரிங்களா? அப்ப க்ரூயல், அந்த கொடிய வார்த்தையை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த பிராமண பத்தினிகள் சொல்றாங்க. சோ அப்போ என்ன, நீங்க எப்பேற்பட்டவர்? உள்ளேயும் இருக்கீங்க, வெளியும். உள்ளே எப்படி பரமாத்மாவா இருக்கீங்க, வெளியில எல்லா இடத்துலயும் நீங்க இல்லாத இடமே கிடையாது. அப்போ எங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா? அப்படி தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இந்த மாதிரி பேசலாமா? வேற யாராவது இந்த மாதிரி பேசியிருந்தா கூட நாங்க ஒத்துக்கிட்டு இருப்போம். ஆனா நீங்க பகவானானே, நீங்க இந்த மாதிரியான கொடிய வார்த்தையை போட்டு நீங்க பேசலாமா? இந்த மாதிரி நீங்க பேசக்கூடாது. உங்ககிட்ட இருந்து நாங்க இந்த மாதிரி ஒரு வார்த்தை எதிர்பார்க்கல. ஆனா நீங்க எப்பேற்பட்டவர், உங்க இதயம் எப்பேற்பட்டது, ரொம்ப மென்மையானது,
அவ்வளவு சாஃப்ட். கிருஷ்ணரோட திருப்பாதங்கள் எப்படி இருக்குமா, அந்த தாமரை இதழ் எவ்வளவு அப்படியே ரொம்ப மென்மையா இருக்குமா, அந்த மென்மையானது மாதிரி உங்களோட இதயம் ரொம்ப கருணை வாய்ந்தது. அந்த மாதிரி மென்மையான ஒரு இதயத்துல, கருணை வாய்ந்த ஒரு இதயத்துல இருந்து இந்த மாதிரி கொடிய வார்த்தையை நாங்க எதிர்பார்க்கல பகவானே அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த நாம எதிர்பார்த்துட்டா எப்படி ஒரு மாதிரி நம்ம ஸ்தம்பிச்சு போயிடுவோம். அந்த மாதிரியான ஒரு ஸ்தம்பிப்பு நிலையில வந்து அந்த மனைவிமார்கள் இருந்தாங்க அப்படின்னு ஷீலா பிரபுபாதர் சொல்றாரு. சோ இந்த மாதிரி கொடிய வார்த்தை நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி, நீங்க யாரு, ரச சமுத்திரம், யோர் த ரசா ஓஷன், ரசாஸ் ஆஃப் ஓஷன் அப்படின்றதுனால நீங்க எப்படி பேசணும், நீங்க வசீகரம், அந்த சாமான வார்த்தை தான் நீங்க என்கிட்ட பேசணும். வசீகரம் இல்லாத அந்த வார்த்தையை நீங்க பேசாதீங்க. சோ இந்த வார்த்தைகள் ரொம்ப கொடுமையானவை மட்டும் இல்ல. அதனால உங்களுக்கு என்ன உங்களுடைய நீங்க பண்ணதெல்லாம் பொய் அப்படின்ற மாதிரி அடைஞ்சிடும். மேக் யூ ஃபுல் ஆஃப் அன்ட்ரூத் அப்படின்ற மாதிரி நீங்க உங்களுக்கு வந்துரும். அதனால இந்த மாதிரியான ஒரு கொடிய வார்த்தையை போட்டு நீங்க பேசாதீங்க. சோ உங்க வார்த்தையை நீங்க உண்மையாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வார்த்தையும் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை இது சொல்றாங்க, அந்தணர்கள் பத்தினிகள், நீங்க உங்களோட வார்த்தையை உண்மையாக்க வேண்டும். அப்படின்னா உண்மையாக்க வேண்டும். ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, நீங்க அதாவது பகவான் நீங்க எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க. என்ன வாக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நீங்க சாப்பாடெல்லாம் கொடுத்து முடிச்சீங்க, நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்க கேட்டீங்க, ஆனா இப்ப என்ன வீட்டுக்கு போங்கன்னு சொல்றீங்களே, அப்போ உங்களோட வார்த்தையை நீங்க உண்மையாக்கணும் இல்லைங்களா? இல்லைன்னா பொய் நிறந்தவர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்குள்ள ஏற்பட்டுடும். அது வேண்டாம் பகவானே, கூடிய வார்த்தைகளை போட்டு எங்க கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப சொன்னத நீங்க என்ன சொன்னீங்க, உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னீங்க, ஆனா இப்ப திரும்பி போங்கன்னு சொல்றீங்க. இந்த மாதிரியான மாத்தியான விஷயத்த நீங்க வந்து செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாங்களாம். அதுக்கப்புறம் பவான் அப்படின்ற ஒரு வார்த்தை போட்டு ரொம்ப மரியாதையுடன் பேசிக்கிட்டு இருந்தவங்க, தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லி உங்க வார்த்தைகளை உண்மையாக்குங்க அப்படின்னு சொல்றாங்களாம். சோ இது என்ன, ஏன் இந்த மாதிரி அவங்க அந்த அந்தணர்களோட பத்தினிகள் பேசுறாங்க அப்படின்னா, இது பிரேமையோட வெளிப்பாடு அப்படின்னு ஷீல பிரபுபாதர் சொல்றார். இதை தாண்டி வேற எந்த உபனிஷத்துல இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, சந்தோகய உபனிஷத் 8.151 இந்த ஸ்லோகத்தோட கடைசி வரிகள் நச்ச புனார்ன வர்த்ததே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கான வர்த்தம் என்ன அப்படின்னா, ஆன்மீக உலகத்துக்குள்ள பிரவேசிப்பவங்க என்ன நடக்குது, அவங்க நம்ம கோலோகம் போயிட்டோம் அப்படின்னா பிறப்பு இறப்பு அப்படின்ற இந்த பௌதீக உலகத்துக்குள்ள ஒருபோதும் திரும்ப மாட்டாங்க இல்லைங்களா? அப்போ உங்களுடைய வார்த்தையை நீங்க உண்மையாக்குங்கள். ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்றது பின்னாடி நம்ம பார்க்கலாம். அப்போ பகவத்கீதையில என்ன சொல்றாங்க, 4.11 ஏதாமா பிரபத்தியந்தே தாசு தெய்வ பஜாமியகம் அப்படின்னு சொல்றாங்க. என்கிட்ட சரணம் அடைஞ்சவங்க இந்த பௌதிக உலகத்துக்கு மறுபடியும் வரமாட்டாங்க அப்படின்னு நீங்க பகவத்கீதையிலும் சொல்லியிருக்கீங்க. திருப்பி 7.14 இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நீங்க சொல்லியிருக்கீங்க. என்ன பிரித்தாவின் மகனே அப்படின்னு சொல்லி இந்த பக்தி தொண்டுல ஈடுபட்டவங்க மறுபடியும் என்னோட உலகத்துக்கு கூட்டு வந்துருவேன், திருப்பி அவங்க இந்த பௌதிக உலகத்துக்கு வரமாட்டாங்க. பகவத்கீதையில எல்லாம் இவ்வளவு அழகா நீங்க சொல்லிட்டு கடைசியில நாங்க உங்களை தேடி வரும்போது எங்களை திருப்பி போங்கன்னு நீங்க சொல்றீங்களே, இது உங்களுக்கு அழகு கிடையாது, உங்களோட வார்த்தையை நீங்க நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் சொல்லி பிரபுபாதர் வந்து கோட் கொடுக்கிறாரு. நம்ம பகவான் என்ன சொன்னார் பகவத்கீதையில, அதே தான் இங்க அந்தணர்களோட மனைவிகள்மார்களும் பகவான் கிட்ட வந்து திரும்பி போங்கன்னு சொன்னதுக்கு இந்த மாதிரி ஒரு வார்த்தை போட்டு நீங்க பேசுறாங்க. சோ இப்ப எல்லா சிரமங்களிலும் நம்ம எளிதிலும் கடந்து விடலாம் அப்படின்ற மாதிரி வார்த்தைகள் 7.14 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த மாதிரிலாம் இப்ப மனைவிமார்கள் பேசி முடிக்கிறாங்க. இப்ப பேசி முடிச்சோன்னா கிருஷ்ணர் எல்லாத்தையும் காதுல வாங்கிட்டு இப்ப கிருஷ்ணர் பகவான் பேசுறாராம். என்ன அப்படின்னா, நான் வந்து இடைச்சிறு, சரிங்களா? அதனால என்னுடைய உரிய பணிப்பெண்கள் யாரு அப்படின்னா அந்த இடைச்சிறுவர்கள், இடைச்சிறுமிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கோபியர்கள் தான் அப்படின்னு ரொம்ப சிம்பிளா பதில் சொல்லிட்டாராம் கிருஷ்ணர்.
சோ இதை கேட்ட அந்தன பத்தினிகள் என்ன சொல்றாங்க, இப்ப பகவான்கிட்ட பேசுறாங்க. இவங்களுக்கு 2 பேருக்குள்ள நடக்குள்ள அந்த கான்வர்சேஷன், உரையாடல். இது பகவான் அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றாங்க. இப்ப அந்தன பத்தினிகள் அவங்க அவங்க சைட்ல இருந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன, அப்படியா, அவங்கதான் அவங்களுக்கு ரொம்ப உயர்ந்த பெண்களா, உரிய பெண்களா, சரி பரவாயில்ல அப்படியே இருக்கட்டும், அவங்களே ரொம்ப பிரகாசிக்கட்டும், அவங்கதான் எல்லாத்துலயும் பெருசா இருக்கட்டும், அதை பத்தி எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஏன்னா நீங்க ஏன் இப்படி யோசிக்கிறீங்கன்றது எங்களால புரிஞ்சுக்க முடியும். உங்க உறவினர்கள் முன்னாடி இந்த மாதிரி பிராமண பெண்கள்லாம் என்னோட பணிப்பெண்கள் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்ல. சோ அதனால என்ன, மெய்ட் சர்வன்ஸ் சொல்லி பணிப்பெண்கள் சொல்லிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சங்கடமா இருக்கும் இல்ல. அந்த சங்கடத்துக்குலாம் நான் உங்களை ஆளாக்க விரும்பல. அதனால நாங்க என்ன பண்ண போறோம், உங்க கிராமத்துக்கு வரணும்னு நினைச்சோம். இப்ப அந்த 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 ஐடியாவும் விட்டுட்டோம். நாங்க அதனால எங்கேயுமே வரல. நாங்க என்ன பண்றோம், மாறாக இந்த வனத்தோட அதிதேவதைகள் போல இந்த விருந்தாவனத்திலே நாங்க தங்கிடுறோம் அப்படின்னு சொல்றாங்களாம். அப்போ உங்களுக்கு அதனால எந்த ஒரு சிரமமும் ஏற்படாது. உங்ககிட்ட அந்த ஏற்படுத்திக்கிட்டு அந்த கொஞ்ச நேரத்துல அந்த தொடர்பின் மூலமா எங்களுக்கு என்ன கிடைச்சது, எங்களுக்கு முழு வெற்றி. அது மாதிரி நம்மளோட முழு வெற்றி என்ன, பேக் டு காட், இறைநிலை அடைதல் அப்படின்றது. அந்த வெற்றியை நாங்க அடைஞ்சிட்டோம் அப்படின்னு அந்தன பத்தினிகள் இங்க கிருஷ்ணர் கிட்ட சொல்றாங்க. அந்த முழு வெற்றி அப்படின்றதுதான் எங்களோட ஒரே ஆசை. நம்மளோட ஒரே ஆசை என்ன, ஸ்ரீல பிரபுபாதர் என்ன சொல்றாரு, இறைநிலை அடைதல், பேக் டு காட் போறதுதான் அப்படின்னு. அந்த வெற்றியை நாங்க அடைஞ்சிட்டோம் அப்படின்னு ரொம்ப ஆசையா கிருஷ்ணர்கிட்ட சொல்றாங்களாம். அப்போ அந்த அந்தன மனைவிகள் என்ன சொல்றாங்க, பகவானோட தாமரை திருவடிகள்ல அந்த விழுந்திருக்கக்கூடிய துளசி இலைகளை நாங்க தலையில வச்சுக்கிட்டு நாங்க இங்கேயே இருக்கிறோம், நாங்க இப்படியே இருந்துக்கிறோம் அப்படின்னு பகவான் கிட்ட வேண்டுறாங்களாம். யார் ரெக்வஸ்டிங் டு கிருஷ்ணா, நாங்க உங்களோட துளசி இலை, உங்க காலில இருந்த துளசி இலையில நாங்க தலையில வச்சுக்கிட்டு நாங்க இந்த விருந்தாவனத்துல எங்கேயாவது ஒரு ஓரமா இருந்துடுறோம் அப்படின்னு சொல்றாங்களாம். அதுக்கு பகவான் என்ன சொல்றாங்கன்னா, உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க கிட்ட எல்லாம் நீங்க என்ன பதில் சொல்வீங்க, அவங்க எல்லாம் இப்ப உங்களை பார்த்து தேடிட்டு இருப்பாங்க, அவங்க எல்லாம் கேட்டா என்ன சொல்வீங்க அப்படின்னு கேட்டப்போ அந்த பிராமண மனைவிகள் சொல்றாங்களாம், பரமபுருஷ பகவானான உங்களை நேருக்கு நேர், இப்ப எப்படி துருவ மகாராஜர் எல்லாம் பார்க்கணும்னு காட்டுல போய் தவம் பண்ணாங்க கிருஷ்ணரை நேருக்கு நேர் பாக்குறதுக்கு, அந்த மாதிரி உங்களை நேருக்கு நேர் நாங்க தரிசனம் பண்ணிட்டோம். இதை விட வேற என்ன வேணும், அந்த காரணமாக எங்களோட உறவினர்களை எல்லாம் நாங்க ஏற்கனவே துறந்துட்டோம், நாங்க எல்லாத்தையும் அவங்க எல்லாம் ரினவுன்ஸ் பண்ணிட்டோம். அப்போ அப்படின்னு சொல்லி இந்த பிராமண பத்தினிகள் என்ன சொல்றாங்களா, பகவான் கிட்ட இந்த மாதிரியான ஒரு பதில சொல்றாங்களாம். சரிங்களா. இதுதான் இந்த 29 ஸ்லோகத்தோட கருத்து. ஸ்ரீல பிரபுபாத், ஸ்ரீல விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாகூர் ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்க, அவங்களோட கலந்துரையாடல்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம். அடுத்த ஸ்லோகம் போலாமா லலிதா மாதாஜி? தேங்க்யூ. சோ இப்ப இது வரைக்கும் 29வது ஸ்லோகத்துல கிருஷ்ணரும் அந்த அந்தனரோட பத்திரிகள் அவங்க பேசிக்கிட்ட விஷயம் இதெல்லாம் ஓரளவுக்கு உங்களால கனெக்ட் பண்ணிருக்க முடியும் அப்படின்னு அடியே நம்புறேன். ஹரே கிருஷ்ணா. பதில் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ அடுத்த ஸ்லோகத்துல அந்த மொழிபெயர்ப்பு யாராவது படிக்கிறீங்களா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. நான் படிக்கட்டுமா மாதாஜி? படிங்க. எங்கள் கணவர்களும் தந்தையரும் முதல்வர்களும் சகோதரர்களும் இன்ன பிற உறவினர்களும் நண்பர்களும் நீண்ட காலம் எங்களை வைத்திருக்க மாட்டார்கள். மேலும் யார் எங்களுக்கு மனமுவந்து அடைக்கலம் தர முன் வருவர். நாங்கள் ஏற்கனவே உமக்கு தாமரை திருவடிகளில் வீழ்ந்திருப்பதுனாலும் எங்களுக்கு வேறு கதி இல்லை ஆதலினாலும் ஓ பகைவரை சூடுவோனே எங்கள் விருப்பத்தினை நிறைவேற்றுவீராக. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரொம்ப ரொம்ப நன்றி மாதாஜி, அழகா படிச்சீங்க. இப்ப நம்ம போன ஸ்லோகத்துல என்ன பண்ணோம், இப்ப கிருஷ்ணர் நீங்க போங்க உங்களுக்கு எல்லாம் காத்துட்டு இருப்பாங்கன்னு சொன்னோடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நாங்க எல்லாத்தையும் துறந்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எங்க ஆச்சாரியர்கள் இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க அப்படின்னா, வேறொரு பக்தையோட இதை இணைச்சி சொல்றாங்க. யாராவது கனெக்ட் பண்ணிக்க முடியுமா, சொல்ல முடியுமா, வேற யார் அந்த பக்தை?
அவங்க ரொம்ப இல்ல ஃபேமஸானவங்க. மாதாஜி, சொல்லுங்க மாதாஜி. கோபியர்கள் மாதாஜி. கோபியர்கள். ஓகே. மீரா துறந்துட்டு மாதாஜி, வந்துட்டோம்னு மீரா. சொல்றாங்க இல்லைங்களா? ஒரு க்ளூ மட்டும் கொடுத்துறேன். அவங்க துறந்துட்டு வந்துட்டோம், நாங்க எல்லாத்தையும் ரினவுன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டோம்னு சொன்னாங்க. ஆனா இதுக்கு ஆப்போசிட்டா இதுக்கு நிகரான ஒரு விஷயத்த வந்து ஒருத்தவங்க கிருஷ்ணர் கிட்ட பிரார்த்திக்கிறாங்க. அவங்க யாரு? குந்தி மகாராணி மாதாஜி, குந்தி மகாராணி. கரெக்ட். அவங்க என்ன கேக்குறாங்க? அவங்க எனக்கு கஷ்டத்தையே கொடு, என்னோட அம்மா வீட்டு சொந்தமும் சரி, மாமனார் வீட்டு சொந்தத்துல இருக்கிற பந்தங்களை விட்டுட்டு உங்ககிட்ட வந்து நாங்க சரணடையணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கரெக்ட். அப்ப அப்ப பாத்தீங்கன்னா பகவான் இதுதான் சொல்றாரு, ரெண்டு. சொல்லுங்க மாதா, சொல்லுங்க கண்டினியூ அப்ப பண்ணுங்க. சாரி. அப்ப பகவான் சொல்றாரு, அவங்களும் என்னோட பக்தர்கள் தானே, நீ எப்படி வந்து அவங்கள வந்து துறக்கணும்னு சொல்லிட்டு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கரெக்ட். ரொம்ப நன்றி ஸ்ரீஜமாஸ். இங்க என்ன நடந்துச்சு? நாங்க எல்லாத்தையும் திறந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டோம். ஆனா குந்தி மகாராணி என்ன சொல்றாங்க? அவங்களோட பந்தத்தெல்லாம் எனக்கு அறுத்து விட்டுருங்க, அதனால உங்களோட திருப்பாதங்களை நான் சரணடையணும், அதுதான் என்னோட ஹையஸ்ட் கோல் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, 2 விதமான பக்தர்கள் விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொருத்தங்க என்ன கேக்குறாங்க கிருஷ்ணர்கிட்ட? இதெல்லாம் எனக்கு அறுத்து விட்டுரு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரியான லீலைகள் மூலியமா பகவான் பக்தர்கள் அவங்களோட பக்தியை எப்படிலாம் வெளிக்காட்டுறாங்க, பகவான்கிட்ட அவங்க என்ன பிரார்த்திச்சுக்கிறாங்க, நாமளும் நம்மளோட பிரார்த்தனைகளை எப்படி வைக்கணும் அப்படின்றதுதான் ரொம்ப ஹைலைட்டான விஷயம். ரொம்ப முக்கியமா இந்த மாதிரி பிரார்த்தனைகள் மூலியமா நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் இதுதான். பக்தி ஒண்ணுதான் சிறந்தது, அதன் மூலியமா தான் நம்ம பகவானை சென்றடைய முடியும். சோ அதனால அந்த சுத்தி சுத்தி பக்தி பக்தி என்ற விஷயத்தை பகவான் எப்படி உணர்த்துறாரு? தன்னோட பக்தர்களின் மூலியமா உணர்த்துறாரு. சோ இதுதான் 2 அனாலஜி, 2 ஊமையான விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பாக்குறோம். சரிங்களா? அந்த விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்ரீல பிரபுபாதா சொல்றாரு. சோ இப்ப என்ன 30வது ஸ்லோகத்துல என்ன நடக்குது அப்படின்னா, சோ என்ன சொல்றாங்க? இந்த இளம் பருவம் முதல், எங்களோட இளம் பருவங்கள் முதல், அதாவது இந்த அந்தணர் மனைவிகள் அவங்க என்ன சொல்றாங்க? ரொம்ப டீனேஜ்ல இருந்தே என்ன சொல்றாங்க? எங்களோட கிராமத்து பெண்கள், உங்களோட கிராமத்து பெண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய யார் அந்த கிராமத்து பெண்கள்? பூ விற்கும் பெண்கள், பாக்கு விற்கும் பெண்கள், மோர் விற்கக்கூடிய பெண்கள், இந்த மாதிரி பெண்களோட வாயிலெல்லாம் உங்களுடைய அழகு மற்றும் அந்த இனிமையான விஷயங்களை கேட்டு 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 நாங்க அப்படியே லயிச்சு போயிட்டோம். சோ நீங்க தான் கதி அப்படின்றத நாங்க எப்போ முடிவு பண்ணோம்? நாங்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்ச பிறகு முடிவு பண்ணல. எங்களோட இளம் பருவம் டீனேஜ்ல இருக்கும் பொழுதே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டு 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 நான் உங்ககிட்ட நாங்க வந்து சரணாகதி அடைச்சிட்டோம். உங்ககிட்ட அந்த பரவசமான பக்தி, சோ அன்பு அப்படின்றது எங்களுக்குள்ள ரொம்ப அப்படியே அலாதியாக ஒரு விஷயமா ஆயிடுச்சு. அப்ப என்ன சொல்றாங்க? நாங்க அந்த சமயத்திலிருந்தே எங்களோட வீட்டு கடமைகள் மேல நாங்க எந்த வித பற்றும் இல்லாம தான் ஏதோ செய்யணுமே அப்படின்ற மாதிரி பரிஸ்தித்தில நாங்க செஞ்சிட்டு இருந்தோம் பகவானே அப்படின்னு சொல்லி இந்த அந்தன பத்தினிகள் என்ன பண்றாங்க? கிருஷ்ணர் கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்களாம். அதனால எங்களை வந்து அவங்க வழி தவறியவர்களாக கருதியும் எங்கள் மீது சந்தேகம் கொண்டிருந்தாலும் எங்களோட கணவர்கள் மற்றவர்களுடன் எல்லா தொடர்புகளையும் நாங்க வந்து கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே தவிர்த்துட்டோம். எங்களுக்கு வேணான்னு முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு கிருஷ்ணர் ஒருத்தர் தான் கதி. அவரை நாம சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த விதமான கஷ்டமும் கிடையவே கிடையாது. ஏன்னா பகவானை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி நாங்க வெற்றி அடைஞ்சிட்டோம். என்ன? பகவான் கிட்ட சரணாகதி அப்படின்ற நிலை எங்களுக்கு ஏற்பட்டு போச்சு, அதனால நாங்க வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா கோபியர்கள் வந்து பகவான்கிட்ட பேசுறாங்க இல்லைங்களா? அப்போ வேற மாதிரி என்ன ஒரு வார்த்தை போட்டு சொல்றாங்க? கிருணந்தி அப்படின்னு சொல்றாங்க. சோ கிருணந்தி சூத்தக அப்படின்ற ஒரு வார்த்தை போட்டு பேசுறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த சூத்த அப்படின்னா அந்த பத்தினிமார்களோட பிள்ளைகள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த மனைவிகளும் அந்த உறவுகளையும் சரி, அந்நிய அப்படின்னா அண்டை வீட்டார்களும் சரி, சோ இந்த மாதிரி எல்லாரையும் சேர்த்து வச்சு என்ன சொல்றாங்க? நாங்க எல்லாரையுமே எங்களை தவிர்த்துட்டாங்க. ஏன் எல்லாரும் இவங்களை தவிர்த்துட்டாங்க அப்படின்னா, இவங்க கிருஷ்ணர் மீது ஒன்று அல்லாத அன்பின் மூலியமா என்ன அவங்க பிள்ளைகளும் சரி, கணவர்மார்களும் சரி, அண்டை வீட்டார்களும் சரி, எல்லாருமே இந்த அந்தணர்களோட மனைவிகளை தவிர்த்துட்டாங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு
ரொம்ப கலக்கமான ஒரு விஷயத்தோட அந்த மனைவிமார்கள் அழுதுகிட்டே கிருஷ்ணர்கிட்ட சொல்றாங்களாம். இப்போ எல்லாத்தையும் நாங்க விட்டுட்டு வந்துட்டோம், ஆல்ரெடி எல்லாருமே எங்களை தவிர்த்துட்டாங்க, இப்போ நீங்க மறுபடியும் போங்கன்னு சொன்னீங்களா, நாங்க எங்க போறது அப்படின்ற ஒரு பரிஸ்திதியில ரொம்ப அழுதுகிட்டே வந்து கிருஷ்ணர்கிட்ட கேக்குறாங்களாம். அப்போ பகவானோட பாதங்களோட நுனியில டிப் ஆஃப் த ஃபீட், லோட்டஸ் ஃபீட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பாதங்கள்ல விழுந்து தலை வச்சு அந்த மனைவிமார்கள் அழுது அழுது கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்திக்கிறாங்களாம். சோ இப்படி ரொம்ப தழுத்தழுத்த குரல்ல, எப்படி கோபியர்கள் கிருஷ்ணர் விருந்தாவனத்துல இருந்து திரும்பி போறச்சே அந்த விப்ரலம்ப பாவத்துல ரொம்ப அப்படியே ஏங்கி 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 அவங்க குரல் தழுதழுத்துருமா. அப்போ விதுரர் அக்ரூரர் வரும்போது அவங்களால அப்படியே பேசணும்னு வருவாங்க, பேச முடியாது, அப்படியே தழுத்தழுக்கும். அந்த மாதிரி துவாரகால இருந்து பலராமரை அனுப்புவார், போய் எங்களை எல்லாரையும் பார்த்துட்டு வா அப்படின்னு. அப்போ அப்படி வரும்போது தழுத்தழுக்கும், கிருஷ்ணர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு அந்த ஒரு தழுத்தழுத்த குரல்ல அவங்க பேசுற மாதிரி இந்த அந்தனர் பக்தர்களுக்கும் பாத்தீங்கன்னா அந்த தழுத்தழுத்த குரல்ல வந்து பேசுறாங்களாம். எங்களுக்கு வேற இலக்கு என்ன, நீங்க தானே இலக்கு அப்படின்னு நாங்க நினைச்சு வந்தப்போ எங்களை மறுபடியும் வீட்டுக்கு போங்க அப்படின்ற ஒரு வார்த்தை போட்டு சொல்லிட்டீங்களே, வேணாம் பகவானை தயவு செஞ்சு எங்களை ஆசீர்வதியுங்கள் அப்படின்னு சொல்லி பேசுறாங்களாம். அதை தாண்டி, ஓ எதிரிகளை தண்டிப்பவரே, உம்மை அடைவதில் உங்களை வந்து அடையறதுக்காண்டி எந்த விஷயங்களை எங்களை தடுத்தாலும் எல்லா அந்த சிரமங்களையும் தயவு செய்து ஒழிச்சிடுங்க அப்படின்னு கேக்குறாங்களாம். எதெல்லாம் எங்களுக்கு அப்டக்கல்ஸ் எல்லாம் இருக்கோ, தடைகள் இருக்கோ, அந்த விஷயத்தெல்லாம் ஒழிச்சிடுங்க. இப்ப எப்படி குந்தி மகாராணி கேட்டாங்க, உங்களை வந்து அடையறதுக்கு இந்த 2 உறவுகள் தடையா இருக்குன்னா அந்த 2 தரப்பு 2 வீட்டாரோட உறவுகள் எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி இந்த அந்தணர்கள் மனைவிகள் கூட கிருஷ்ணர்கிட்ட அந்த மாதிரி ஏதாவது ஒரு தடை இருந்து நாங்க மறுபடியும் போற மாதிரி ஒரு சூழ்நிலை எங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த மாதிரி தடையெல்லாம் நீங்க எடுத்துடணும் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. சோ இதுதான் அந்த 23வது 29 23 30வது ஸ்லோகத்தோட மைய கருத்து. சோ இதனால அவங்களோட பிரார்த்தனைகள் என்ன சொல்லுது அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். பிரார்த்தனைகள் தாண்டி அந்த பிரார்த்தனைகள்ல இருந்து நாம என்ன கத்துக்கிறோம் அப்படின்றத ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன சொல்றாங்க முதல்ல ஸ்ரீல பிரபுபாத் என்ன சொல்றாங்க, பரவசமான காதல். பிராமணர்களோட மனைவிகள் என்ன பண்றாங்க, கிருஷ்ண உணர்வில் செயல்பட்டார்கள், கிருஷ்ணா கான்சியஸ்ல இருந்தாங்க அப்படின்றது முதல் விஷயமா ஸ்ரீல பிரபுபாத சொல்றாரு. 2வது விஷயம், அவர்களுடைய சரணாகதியை அவங்க வெளிப்படுத்தினாங்க. ஒருவர் கிருஷ்ணர்கிட்ட முழுமையா சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னா எல்லா கடமைகளும் அவங்க நிறைவேற்றிட்டாங்கன்னு அர்த்தமா. ஏன் அப்படின்னா பகவான் எல்லா கடமைகளுக்கும் மூலமாக இருப்பவர். அந்த மூலத்தையே நம்ம சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னா அப்ப நம்ம எல்லா கடமையும் நிறைவேற்றின மாதிரி. எப்படி இப்போ நம்ம சாப்பிடுறோம், நம்மளுக்கு எனர்ஜி வேணும், நம்மளுக்கு நல்ல ஒரு தெம்பு வேணும்னா அப்படின்னா கைக்கு காலுக்கு தனியா நம்ம எதுவும் வந்து உணவு கொடுக்கறது இல்லை, வயிற்றுக்குள்ள சாப்பாடு போட்டோம்னா எல்லா பாகங்களும் வந்து நம்மளுக்கு வந்து புத்துணர்ச்சி வந்துடுது. 9.3 சொல்ற மாதிரி அந்த மாதிரி கிருஷ்ணரை நாம திருப்தி பண்ணிட்டோம்னா எல்லாருமே திருப்தி அடைவாங்க. அப்ப நம்ம கடமைகள் அப்படின்றது எதை சார்ந்து இருக்கணும், இப்ப கிருஷ்ணரை சார்ந்து இருக்கணும். அப்போ அந்த அந்தன மனைவிகள் யாருக்கு தன்னோட கடமைகளை நிறைவேற்றினாங்க, கிருஷ்ணருக்கு உணவு பரிமாறினாங்க, உணவு படைச்சாங்க. அப்ப கிருஷ்ணர் சந்தோஷப்பட்டு அவர்களை ஆசீர்வாதம் பண்ணினாங்க. எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கக்கூடியவர்களுக்கே சரணாகதி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னவோ அவங்க எல்லா கடமையும் நிறைவேற்றினதுக்கு சமம் அப்படின்னு ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றாரு. 3வது என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லா பௌதிக உறவுகளையும் துறக்க தயாராக இருந்தாலும் என்ன சொல்றாங்க, அவங்க இந்த உலகியல் இன்பங்களுக்கான ஆசை அப்படின்ற விஷயத்துல அந்த அந்தணர்கள் மனைவிகள் செயல்படல. மாறாக என்ன பண்றாங்க, சேவை செய்வதற்கான அந்த சர்வீஸ் இல்லையா, தாசானு கோபி பர்த்த பத கமலையோ தாசானு தாஸ் இல்லைங்களா. சோ அதனால அந்த தூய தெய்வீக அன்பு அப்படின்ற ஒரு விஷயத்தின் மூலியமாதான் இது வந்து நாம பகவானே நாம சென்றடைய முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு இம்பார்ட்டன்ட் ரொம்ப முக்கியமான செய்தியை வந்து ஸ்ரீல பிரபுபாதர் வந்து எங்க குறிப்பிடுறார் அப்படின்ற மாதிரி. எந்த அந்தனர் கோபியர்களோட பக்தியின் மூலியமா நாம என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் சரணாகதி, அவங்களோட பக்தியின் நிலை. அப்போ அவங்க பௌதீகம் சார்ந்த ரொம்ப முக்கியம், பௌதீகம் சார்ந்த எந்த விஷயத்துக்காண்டியும் அவங்க செயல்படல. அப்போ அந்த சேவையின் அடிப்படையின் மூலியமா அந்த தூய அன்போட விருப்பத்தின் காரணமாகத்தான் இது எல்லாமே செஞ்சாங்க அப்படின்றதையும் இந்த விஷயத்துல இருந்து நாமளும்
நம்மளோட செயல்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றத இந்த அந்தணர்களோட மனைவியர்களோட பிரார்த்தனை மூலியமா நாம இன்னைக்கு கத்துக்கிட்டோம். சரிங்களா? இன்னும் ஒரு 4 நிமிஷம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன, கௌரங்க தர்ஷன் பிரபு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு, அவங்க எல்லாருக்கும் தெரியும், அவர் பெரிய பக்தர் இல்லைங்களா. அவர் வந்து அவரோட லிங்க்ல இருந்து எடுத்த ஒரு 3 விஷயங்கள் நாம என்ன முக்கியமா இதுல இருந்து கத்துக்கணும் அப்படின்னு இதை மட்டும் சொல்லி அடியேன் முடிச்சுக்கிறேன். சோ பகவானை முதன்மைப்படுத்தி பிராமணர்கள் பௌதீக பலனுக்காக எல்லா தேவர்களையும் அவங்க வழிபட்டாங்க. ஆனா பௌதீக வாழ்க்கை மிகவும் அக்கறை கொண்டிருந்ததுனால அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, பகவானுக்கு சேவை செய்யணும் அப்படின்றதையே மறந்துட்டாங்க. அப்ப இடைச்சிறுவர்கள் என்ன பண்றாங்க, பிராமணர்களுக்கு நினைவூட்ட வந்தாங்க. என்ன, அவங்க மறந்துட்டாங்க. யாகசாலையில ரொம்ப அப்படியே முழுகி போயிருந்தனால கிருஷ்ணர் என்ன பண்றாரு, இந்த இடைச்சிறுவர்களை அனுப்பிச்சு அவங்களுக்கு வந்து நினைவுபடுத்துறாரு, ஞாபகம் செய்யறாராங்க. என்ன, அது போல என்ன, கிருஷ்ணர் தான் கதி, இந்த யாகம் எல்லாம் முக்கியம் கிடையாது, பகவானே வந்து சாப்பாடு கேட்டா கூட இந்த யாகத்தை விட்டுட்டு நீங்க வந்து பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும் அப்படின்றத ரீதியில அந்த கோப்பர்களை அனுப்பிச்சாரு அப்படின்னு இந்த ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றோம். அது போல என்ன, குருவுக்கும் பகவானுக்கும் நமது ஆன்மீக பயிற்சி, நம்மளோட ஆன்மீக அந்த ஸ்பிரிச்சுவல் விஷயங்களை பிராக்டிஸ நாம வந்து புறக்கணிக்காமல் இருக்கணும், ரிஜெக்ட் பண்ணாம இருக்கணும் அப்படின்றத இந்த ஒரு லீலை மூலியமா நம்மளுக்கு நினைவுபடுத்துறாராம் கிருஷ்ணர். சோ அப்போ திருநாமங்களை உச்சரிப்பது, பாகவதம் பகவத்கீதை சைத்தன்ய சரிதாமிரதம் படிப்பது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சேவை நாம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ குருவோட ஆணையம், கிருஷ்ணரோட ஆணையம் நம்ம என்னைக்குமே புறக்கணிக்க கூடாது. அதனால அந்த கோபியர்களை ஒரு நிமித்த மாத்திரம், ஒரு டூலா பயன்படுத்தி கிருஷ்ணர் ஞாபகம் பண்ண அனுப்பிச்சாராம். யாகம் முக்கியம் கிடையாது, கிருஷ்ணரோட கதி தான் முக்கியம். ஆனா அவங்க அறியாமையில் இருந்ததுனால அதை மறந்துட்டாங்க. நாமளும் அந்த அறியாமையை விலக்கி கிருஷ்ணரோட பாதையில நாம சென்றடையணும் அப்படின்றது இந்த லீலை மூலியமா நாம கத்துக்கக்கூடிய முதல் விஷயம். 2வது உண்மையான வெற்றி, ட்ரூ சக்சஸ். அப்போ நாம மற்றவங்களுக்கு இந்த கிருஷ்ண உணர்வு, இந்த கிருஷ்ண கான்சியஸ சொல்லணும் அப்படின்னு முயற்சி பண்ணும்பொழுது ஏமாற்றம் அடையக்கூடாது. ரொம்ப ரொம்ப தெளிவா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்றத இந்த இடைச்சிறுவர்கள் மூலியமா நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா முதல் தடவை அவங்க போகும்போது என்ன நடக்குறாங்க, அந்தணர்கள் சாப்பாடுலாம் கொடுக்க முடியாது, நீங்க கிளம்புங்க அப்படின்ட்டு அவங்க ரொம்ப வெக்ஸாகி திரும்பி வந்தாங்க, ரொம்ப அப்படியே கஷ்டப்பட்டு திரும்பி வந்தாங்க. மறுபடியும் பகவான் போங்கன்னு சொல்லி, என்னது மறுபடியும் நீங்க அந்தணர்கள் கிட்ட போக சொல்றீங்களா அப்படின்னு அவங்க ரொம்ப ஒரு மாதிரி சலிப்பான ஒரு விஷயத்தின் மூலியமா என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த மாதிரி நாம ஏமாற்றம் அடையக்கூடாது அப்படின்றத நம்ம ரொம்ப ஆணித்தனமா புரிஞ்சுக்கணும். சில சமயம் பாத்தீங்கன்னா மக்கள் ஏத்துப்பாங்க, சில சமயம் ஏத்துக்காம போகுவாங்க. அப்ப அந்த மாதிரி விஷயங்களை நாம மனம் உடைஞ்சிடக்கூடாது, அதில் பற்று வைக்க கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்ப நம்ம வந்து அட்டாச் ஆயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்லப்படுது. அப்படி இல்ல அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி நம்ம ரொம்ப துவண்டு போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு உற்சாகம், மேலும் கிருஷ்ண உணர்வை பரப்பணும், சொல்லி கொடுக்கணும், எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்ற அந்த உற்சாகம் நம்ம கிட்ட இல்லாம போயிடும். அப்போ அந்த மாதிரி நிலையில நாம தள்ளிக்காம நம்மளோட முயற்சியில பகவானையும் கிருஷ்ணரையும் வைஷ்ணவர்களையும் நாம வந்து என்னைக்குமே நாம அந்த சேவையில நம்ம ஈடுபட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த உற்சாக நிலை நம்மளுக்கு என்னைக்குமே இருக்கும். சில பேர் இப்ப புக் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை பார்த்தாலே மூஞ்சி திருப்பிப்பாங்க. சில பேர் இஸ்கானாலே திருச்சி ஓடிடுவாங்க, ஐயோ இவங்களா அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி சமயத்துல எல்லாரும் இந்த மாதிரி ஒரு அனுபவத்துல நம்ம இருந்திருப்போம் இல்லைங்களா. அப்ப அந்த ஸ்திதியில நம்ம பரிஸ்தியில என்னடா நம்ம புக்கு தானப்பா கொடுக்குறோம், நல்ல விஷயம் தானே நம்ம சொல்றோம் அப்படின்னு. அப்ப அந்த விஷயத்துல நாம துவண்டு போயிடாம, நம்ம உற்சாகத்தை நம்ம இழக்காம, நம்ம குருவையும் பகவானையும் வைஷ்ணவர்களாகிய அந்த பக்தர்களையும் நம்ம அந்த அவங்களுக்கு சேவை பண்ணணும் அப்படின்ற உற்சாகத்திலே நம்ம ஓடிட்டே இருக்கணுமே தவிர நம்மளோட அந்த எந்தூசியாசத்தை நம்ம குறைச்சிக்க கூடாது. கிருஷ்ண உணவை நம்ம என்னைக்கும் கடைசி மூச்சு இருக்கிறோம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும், எல்லாருக்கும் பரப்பிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. 3வது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், கர்வமற்ற இதயம், பிரைட்லெஸ் ஹார்ட் நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பகவானையும் அவங்களோட பக்தர்களையும்
நம்ம முறையாக நம்ம மகிழ்ச்சி பண்ணணும் அப்படின்னா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மயூரி மாதாஜி அவங்க சொன்னாங்க இல்லைங்களா, எப்படி துளசி மகாராணிக்கு ஒரு தூபம் தீபம் ஆராதனை காட்டும் பொழுது, அவங்கள சர்க்குலர் ஆம்ப்லேட் பண்ணும்போது, அவங்க பிரதட்சணம் பண்ணும் பொழுது அவங்க எப்படி மகிழ்ச்சி அடைகிறாங்களோ, அவங்கள மகிழ்ச்சி அடையும் போது கிருஷ்ணர் மகிழ்ச்சி அடைகிறாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி பகவானையும் பக்தர்களையும் நாம முறையாக நம்ம மகிழ்ச்சி பண்ணணும் அப்படின்னா, அந்த அகங்காரமற்ற எண்ணங்கள், அந்த ஈகோயிஸ்டிக் தாட்ஸ் அப்படின்றத நம்மளுக்குள்ள என்னைக்குமே நம்ம வளர விடவே கூடாது. அந்த மாதிரி எண்ணங்கள் வரும். பக்தி பண்றச்சே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்குள்ள ஏறும். ஒரு 10 கிளாஸ் நம்ம கொடுக்குறோம், ஒரு 10 விஷயமான சேவைகள் செய்யறோம், மாதாஜி நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க, பிரபுஜி நீங்க சூப்பர், ஆஹா ஓப்பன்னு சொன்னோன்னே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்குள்ள அந்த ஒரு கர்வம் அப்படின்ற ஒரு அகங்காரம் அப்படின்ற ஒரு விஷயம் தலை ஓங்கிடும். இது எல்லா ஆச்சாரியர்களும் நம்மளுக்கு சொல்ற விஷயம். அப்ப அந்த மாதிரி ஒரு பரிஸ்திதியில நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு நிலை நம்மளுக்குள்ள வரச்சே நாம அந்த எண்ணங்களை உயர்த்தாம நாம, அதனாலதான் ஹியூமிலிட்டி அண்ட் ஹம்பிள் திரிநாதபி சுனிச்சேன சிஷ்டாஷ்டகத்துல சைத்தன்ய மகாபிரபு சொல்ற மாதிரி நம்ம ரொம்ப பணிவாகவும் பொறுமையாகவும் ரொம்ப தாழ்ந்த நிலையில இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஏன் தாழ்ந்து போனோம் அப்படின்ற மாதிரி கிடையாது. பக்தர்களையும் பகவானையும் நம்ம மகிழ்விக்கணும்னா இந்த நிலையில நாம கட்டாயம் இருந்துதான் ஆகணும். அப்ப அந்த அகங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணங்களை நாம என்னைக்குமே அனுமதிக்க கூடாது. பணிவை கடைபிடித்து அடியானுக்கு அடியான், தாசானு 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 தாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. சோ அந்த மாதிரியான ஒரு மனப்பான்மையுடன் சேவை செய்ய வேண்டும், சேவையில நாம ஈடுபடணும். அப்போதான் இந்த ஹம்பிள்னஸ் அப்படின்ற விஷயங்கள் நம்மளுக்குள்ள இருந்துட்டு, ஏன்னா அந்த சேவை தான் செய்வேன், இந்த சேவை செய்யக்கூடாது அப்படிலாம் நம்ம அந்த மாதிரியான ஒரு நிலையில நம்ம என்னைக்குமே இருக்கக்கூடாது. சேவை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த சேவை நம்மளுக்கு கொடுத்தாலும் அது பகவானால் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது, குருவின் ஆணைக்கு கீழே நம்ம செய்யறோம் அப்படின்ற அந்த மனதோட அந்த இதயத்தோடு முழுசா நம்மளை ஈடுபடுத்திக்கிட்டு அந்த சேவையில நம்ம ஈடுபடணும். இப்படி நாம செஞ்சோம் அப்படின்னா இறைவனையும் பக்தர்களையும் நம்ம உண்மையான மனநிலையில நாம இருக்க முடியும். அவங்களுக்கான அந்த சேவையை நாம சரியான முறையில நம்ம செய்ய முடியும் அப்படின்றதுதான் இந்த 3 பாடங்கள், முக்கியமான பாடங்கள், the lessons to be learned அப்படின்னு கௌரங்க தர்ஷன் பிரபு வந்து அவங்களோட ஒரு சைட்ல போட்டிருந்தாரு. அதை தான் எடுத்து அடியன் உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சோ இன்னைக்கு இந்த விஷயங்கள், அந்தணர்களோட அந்த பத்தினிகளோட பக்தி எப்பேற்பட்டது அப்படின்ற இந்த லீலை, பகவானை ஏற்படுத்தின லீலை மூலியமா நாமளும் நம்மளோட பக்தியை எப்படி மேன்மேலும் உயர்த்திக்கணும் அப்படின்றதுதான் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு சொல்லி இந்த ரொம்ப அழகான ஒரு வாய்ப்பு அளித்த எல்லோருக்கும் அடியனோட சிரம் தாழ்ந்த வணக்கங்களை நன்றிகளை சொல்லிக்கிறேன். ரொம்ப மன்னிக்கணும், ரொம்ப நேரம் ஆயிட்டதுனால ஸ்லோகம் படிக்க முடியாத ஒரு பரிஸ்திதி. அடுத்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பா ஸ்லோகம் ஆரம்பிச்சுட்டே அடுத்த விளக்கங்கள் சொல்லிக்கிறேன் அப்படின்னு உங்க எல்லார்கிட்டையும் நான் ரொம்ப சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் சொல்லி என்னோட இந்த ஒரு சேவையை நான் முடிச்சுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா.